சைவ சித்தாந்த பெருமன்றத்திற்கு வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிறப்பினை அமைக்கின்றேன். நம்முடைய மதிப்பிற்குரிய திருமுறை மாமணி ஜெய மகாதேவன் ஐயா அவர்கள் இன்றைக்கு புராண பதிவுகளின் அடையாளங்களும் புரிதல் கூறுகளும் என்கிற தலைப்பில் சிறப்பாக சொற்பொழிவினை அமைத்தார்கள். அவர்கள் தொடர்ந்து அருளாளர்களுடைய சிறப்பினை இந்த சமுதாயத்தில் வாழ்வியலாக வலியுறுத்தி கொண்டு வருபவர். அவருடைய பணியில் இன்றைக்கு நான் அவருடைய அனுபவங்களோடு இணைத்து இந்த சமுதாயத்திற்காக சிலவற்றை சிந்திக்கின்ற வாய்ப்பினை பெற்றோம் என்று சொல்லி அந்த வகையில் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த புராண பதிவுகளை ஏன் திருமுறைகளில் நாம் காண்கிறோம் என்று சொன்னால் அது பற்றிய ஒரு தெளிவு மக்களுக்கு இருந்தால்தான் நம்முடைய திருமுறைகளில் அனுபவம் எப்படி வளர்ச்சி பெறுகிறது என்பதை பார்க்க முடியும். மூவர் தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் கடவுளின் வரலாற்றையும் அதற்கு பிறகு திருக்கோயில் சார்ந்த இயற்கையையும் தெளிவாக தன்னுடைய பாடல்களில் பதிவு செய்திருக்கிறார். அதோடு கூட சமயம் அல்லது மதம் சார்ந்த பதிவினை பௌத்தம் சமணம் சார்ந்து பதிவிடுகிறார். இதற்கு பிறகு வந்த திருநாவுக்கரசர் உடம்பையும் செயலையும் வைத்து சைவத்தை நமக்கு இயக்கப்படுத்துகிறார். அதாவது பாடல்களை பொதுவாக படிப்பது வேறு, எந்த மாதிரியான உள்ளடக்கம் அவர்களினுடைய பாடல்களில் சிறப்பிடம் பெற்றிருக்கிறது என்பதை பார்ப்பது முக்கியமானது. பாடல்களின் உள்ளடக்கம்தான் வடிவம். உள்ளடக்கம்னு ஒரு படைப்பை பற்றி சொல்லுவோம். வடிவம்னா அந்த படைப்பு பயன்படுத்தப்பட்ட அல்லது இந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அமைப்பு நடை. அது நாவலாக இருக்கலாம், அல்லது செய்யுளாக இருக்கலாம், அல்லது உரைநடையாக இருக்கலாம், அல்லது உரையாக இருக்கலாம். அது வடிவம். அதற்குள் எந்த மாதிரியான செய்தியை வெளிப்படுத்துகிறார்கள் என்பது உள்ளடக்கம். இந்த உள்ளடக்கம்தான் நாயன்மார்களை வேறுபடுத்துகிறது. தொடக்க பணியை ஆற்றிய காரைக்கால் அம்மையார் காட்டிய திருவாலங்காட்டு நடம் திருஞான சம்பந்தரால் சொல்லப்படவில்லை. திருஞான சம்பந்தர் வலியுறுத்திய கடவுள் தன்மையும் திருக்கோவில் சார்ந்த சூழலும் திருநாவுக்கரசரிடம் பெரிதாக இல்லை. திருநாவுக்கரசர் உடம்பையும் வாழ்க்கையினுடைய சிக்கல்களையும் நேரடியாக பதிவு செய்திருப்பார், அனைத்து பாடல்களிலேயும் பதிகங்களின் ஊடாக. ஆனால் திருஞான சம்பந்தர் அதை விரவ வைத்திருப்பார். அங்கொன்றும் இங்கொன்றுமாக விரவ வைப்பதற்கும் அது பற்றியே சிந்திக்க வைப்பதற்கும் வேறுபாடு உண்டு. அது பற்றியே சிந்திக்க வைத்த ஒரு பெரிய தொண்டினை திருநாவுக்கரசர் செய்கிறார். அதனால்தான் என்னுடைய உடம்பில் மூவிலை சூலம் பொறித்துவை என்று பேசுகிறார். உடம்பை ஓம்புதல் என்கிற வாழ்க்கையில் திருநாவுக்கரசருடைய வாழ்க்கை மிக முக்கியமானது. ஏனென்றால் அவருக்கு வந்த தாக்கம் அப்படி. சமணத்தில் உடம்பை பாதுகாப்பதில் வினையை வராமல் ஓடச் செய்து பாதுகாப்பது ஒரு மிகப்பெரிய கலை. அதற்காகத்தான் கொல்லாமை என்பது அவர்களுக்கு மிக நுட்பமாக மயில்பீடி வரை வருகிறது. இந்த கொல்லாமை என்ற விஷயத்தில் உடம்பை பாதுகாப்பது பற்றி அறிந்த அவர்
அது பற்றி உடம்பை அப்படித்தான் பாதுகாக்க வேண்டுமா என்ற கேள்விகளோடு கூட தான் சைவத்தில் பயணிக்கிறார். அதே சமயத்தில் திருஞான சம்பந்தர் வேத மரபில் சொல்லப்பட்ட கடவுளினுடைய விவகாரங்களை எல்லாம் ஆராய்ச்சியாக இல்லாமல் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு அனுபவமாக்குவது எப்படி என்பதை பற்றி பேசுகிறார். இப்படி இந்த இரட்டையர்கள் செய்த வேலையில்தான் என்னுடைய வாழ்க்கையும் இறைவனும் என்ற இரண்டு வேறு தளம் இணைகிறது. இதற்கு பிறகு சுந்தரர் மிக தெளிவாக அதிலே பணியாற்றுகிற மக்களை பேசுகிறார், தொண்டர்கள். அதற்கு பிறகு திருக்கோயிலை பற்றி கவலைப்பட வேண்டாம், கடவுள் நம்மோடு வருவார், நமக்காக வருவார் என்பதாக ஒரு புரட்சி கொள்கையை அறிவிக்கிறார் மாணிக்கவாசகர். இதற்கு பிறகு நமக்கு அதாவது வருகிற வரலாறு என்பது மிகவும் மத அரசியலில் எத்தனைப்பட்ட அரசியல் சிக்கல்கள் வந்ததோ அனைத்தையும் அவை பிரதிபலிக்கின்றன. 8ஆம் திருமுறைக்கு பிறகு 10ஆம் திருமுறை உங்களுக்கு அது பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொகுப்பு. அது வேதத்தை விடவும் மிக பெருமை உள்ள அல்லது அருமையான தொகுப்பு. வேத தொகுப்பை பாராட்டுகிற அளவுக்கு திருமுறை தொகுப்பை மக்கள் உணரவில்லை. வேத தொகுப்பை விடவும் தெளிவு பெற்ற ஒரு தொகுப்பு திருமந்திரம் என்கிற தொகுப்பு. வேத தொகுப்பு ஒரு தெளிவுபடாத தொகுப்பு. அந்த தெளிவுபடாத தொகுப்பு இருந்ததனால்தான் பிரம்மசூத்திரத்தை வியாசர் எழுத வேண்டிய கட்டாயம் வருகிறது. அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா என்று அதை தொகுக்க வேண்டிய கட்டாயம் வருகிறது. ஆனால் திருமூலரே அதை தொகுத்து அதற்கான செறிவினை 30 உபதேசங்களால் சொல்லி அந்த தொகுப்புக்கு மேலாக அதை முன்வைக்கிறார் உபதேசத்தை. அதனால திருமுறை மரபுக்குள்ள மாணிக்கவாசகர் ஒரு தலம், திருமந்திரம் ஒரு தலம், சேக்கிழார் ஒரு தலம். அந்த இவர்களுக்கு இடையே இருக்கிறவர்கள் மத சிக்கலில் இருக்கிற வேறுபாடுகளை களைவதற்கு திருஞான சம்பந்தர் முற்படுகிறார். மதம் அரசியலான போது அதிலே இருந்து சைவத்தினுடைய முரண்பாடுகளை களைவதற்கு 9, 8ஆம் அதாவது 11ஆம் திருமுறைகள் பணியாற்றுகின்றன. இப்படி நீங்க அந்த வரலாற்றை தொகுத்து கொஞ்சம் இது ஒரு பொது அடிப்படை, இன்னும் நிறைய இருக்குது. இந்த பொது அடிப்படைக்கு பிறகுதான் நீங்கள் மற்ற அருளாளர்களை பார்க்கிறீர்கள். அருணகிரிநாதர்கள் முதலான அருளாளர்களை நீங்கள் அதற்கு பிறகு அதை சந்திக்க வேண்டும். இது ஒரு தொகுப்பு. இதுல என்ன இன்றைய தலைப்பை ஒட்டி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, புராணம், அதாவது வேதத்தை விடவும் செல்வாக்கு உடையது புராணம், அல்லது வேதத்தினுடைய செல்வாக்கை தக்க வைப்பதற்கு எழுதப்பட்டது புராணம். இந்த ரெண்டு கூற்றுமே உண்மைதான். ஆனால் புராணம் என்பது பொய்யானது. புராணம் பொதுவா டைரக்டா அடிச்சிங்க அப்படின்னா புராணம், ஆனா புராணா அப்படின்னா பழையதுன்னு அர்த்தம். ஆனால் நாம முதல்ல புராணம்னு நீங்க உங்க காதுல ஒலிக்கிற அந்த விஷயம் எந்த வரலாற்று உண்மையையும் கொண்டிராமல் பண்புகளுக்காக எழுதப்பட்ட கற்பனை பாத்திரங்கள் புராணங்கள். அதே சமயத்தில் மகாபாரதம் வரலாற்று சம்பவங்களோடு கூடிய ஒரு நூல். அதனால ரெண்டுத்துக்கும் வேறுபாடு வச்சுக்கோங்க. முதல்ல பாரதம் அல்லது மகாபாரதம் இது இந்தியாவினுடைய பழங்குடிகள், பல பழங்குடிகளினுடைய வரலாற்றை பதிவு செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று நூல். அதனாலதான் இதிகாசம் அப்படின்னா ஹிஸ்டரி அப்படின்னு அர்த்தம். இதிகாஸ் விபாக் அப்படின்னா ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட். இதுதான் இந்தியில எழுதுறது. இதிகாஸ் அப்படின்னா வரலாறு. நீங்க தமிழ்ல என்ன எழுதுவீங்க? இதிகாசங்கள் எனப்படுபவை யாவை அப்படின்னு தமிழ் வாத்தியார் கேட்பான். நீ என்ன எழுதுவீங்க? ஆமா, இது எந்த வாத்தியார் எழுதி கொடுத்தானோ அந்த வாத்தியார் காலத்துல இருந்தே உங்களுக்கு புராணம் பிரச்சனையாகும். அப்ப நான் வரலாற்றை படிக்க தொடங்குவதில் எனக்கு அளிக்கப்பட்ட பதிவு, நான் முதலில் படித்தது
உண்மையானது அப்படி என்கிற ஒரு மனநோயாளி தான் மனிதன். அந்த மனநோயை தீர்ப்பதுதான் தத்துவம். இப்படிதான் நாம் ஆன்மீக உலகத்துக்குள் நம்முடைய இடத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இடத்தை நாம் புரிந்து கொள்றதுல இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வழி வழியான விஷயங்கள்ல நேரடியாக எதையாவது ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதில் முழுமையாக இடம் இல்லாமல் நம்முடைய கல்வி மாற்றப்பட்டிருக்கிறது. இருக்கிற அடுத்த கட்ட சிக்கல். சரி, இப்போ இந்த தலைப்புக்கு வரேன். இப்போ புராணம் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை புராணம் ஞாபகம் இருக்கு? எல்லாருக்கும் தெரியும், 18 புராணம். அதுலேயே உப புராணமும் அதே மாதிரி ஆகமமும் அப்படிதான் சொல்லுவோம், உப ஆகமும் சொல்லுவோம். அது 28 ஆகமும் சொல்லுவோம், உப ஆகமும் ஒரு 28 சொல்லுவோம். அதே மாதிரி புராணம் 18. இந்த புராணம் இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற அத்தனை புராணங்களும் புத்தர்கள் காலத்தில் திருத்தி எழுதப்பட்டவை. அது முதல்ல ஞாபகம் வச்சுங்க. புராணங்கள் திருத்தி எழுதப்பட்டவை புத்தர்கள் காலத்துல. ஏன் அவர்கள் அதை புத்தர்கள் காலத்துல எழுதுறாங்கன்னா, அந்த காலத்துல தான் எல்லா புராணத்துல வர்ற பாத்திரங்களுக்கெல்லாம் பூணூல் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி பூணூல் போடல. இதுதான் அதனுடைய அடிப்படை காரணம். அதுக்கப்புறம் மீதியெல்லாம் அப்புறம் படிச்சிங்க. இந்த புராணம் மிகுந்த செல்வாக்கு உடையவை. இந்த செல்வாக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சொன்னார்ல செய்தித்தாள்களில் திருப்பதியில நடிகர் லட்டு சாப்பிட்டார் அப்படிங்கிறதுக்கும் ரஜினி லட்டு சாப்பிட்டாருங்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? கொஞ்சம் பவர் ஜாஸ்தியா இருக்கு. அந்த மாதிரி தான் புராணம். புராணமே நம்முடைய உழைப்பு சார்ந்தது அல்ல, அது விளம்பரம் சார்ந்தது. அது எதனால் அந்த விளம்பரம் வருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற கடவுள் பற்றிய செய்தியை பண்புகளோடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வாழ்க்கை பண்புகளை வேறு வேறு பாத்திரங்களாக படைத்து உங்களுக்கு தர வேண்டும் என்று செய்கிறார்கள். இந்த பாத்திரங்களை வேறு வேறாக தர வேண்டும் என்று செய்வதிலே இந்த 18 புராணங்களும் பெரும்பாலும் அடுத்தவனுடைய மனைவி அல்லது இல்லறம் சார்ந்த ஒழுக்கம், இத கடவுளை வச்சுட்டு எழுதுறாங்க. பெரும்பாலும் முறை சார்ந்த முறை சாராத திருமணம் இதெல்லாம் புராணங்கள்ல பதிவாயிருக்கு. உதாரணமா சிவபெருமானுடைய மனைவி உமா மேல ஆசைப்பட்டு பிரம்மனுடைய தலையை கிள்ளின வரலாறு உங்களுக்கு தெரியும். பார்வதி மேல பிரம்மன் ஆசைப்படுறான் அப்படின்னு தானே சிவபெருமான் வந்து தலையை கிள்றார். இது ஒரு உதாரணம். அவ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் கடவுள் பாத்திரங்கள் மேல ஒழுக்க ரீதியான பிரச்சனையை கொண்டு வந்து அதிலே எப்படி கடவுள் நிற்கிறார் அல்லது நீங்கள் எப்படி அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் பாத்திரங்களை படைக்கிறார்கள். இத மொத்த புராணங்களை எழுதிட்டால் எந்த காலத்திலேயும் இந்த கடவுள் வரலாறு என்பது பொய் பொய் பொய், அவ்வளவுதான். புராணம் என்பது பொய், தெளிவாக எழுதிக்கணும். அது குழப்பமே இருக்கக்கூடாது. சரி, திருஞான சம்பந்தர் திருமானும் பிரம்மனும் தேடுனாதவன் சொல்றது, முப்புறம் எரித்தவன் சொல்றதெல்லாம் பொய்யான்னு கேட்டா, சொன்ன கதையை வச்சு ஒரு விஷயம் சொல்லணும். வந்திருக்கிற மரபிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரணும். கதை உண்மையாயிருந்தால் கதையை மட்டும்தான் சொல்ல வேண்டும். கதை உண்மை இல்லை என்றால் எதற்காக சொல்லப்பட்டது என்பதை சொல்ல வேண்டும். இந்த எதற்காக சொல்லப்பட்டது என்பது வரும்பொழுதுதான் சிவபெருமான் பெரியவன் என்பதற்காக எதை சொல்றாங்க?
திருமாலும் அயனும் தேடி தேடோனாத கடவுள். மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களை பேசும் பாலூரு தேன்பாய் படினி. இது மாணிக்கவாசகர் சும்மா சொல்லல. மால் அறியா நான் முகனும் காணா மலை. ஏன் இதை போடுறாரு? ஏன் உங்களுக்குலாம் அறிவில்லை, மலை இருக்குது, அதை போய் தேடிட்டு போனோம்னு போய் சொல்றீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லை. மலை மாதிரி இருக்குது, அதை போய் இவங்க தேடிட்டு போறான்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. இந்த ரெண்டு அர்த்தத்துக்குள்ளையும் நம்மள என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பால் ஊரு தேன் வாய். இதை விடவும் உங்களுக்கு உங்களை பத்தி கேவலமா பேசுறதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. ஆகு நாம் போல் அறிவோம், நாம இது மாதிரி பார்த்துருவோம், எது மாதிரி ஒரு மாதிரி பார்த்துருவோம் என்று பொய் பேசுறோம். பொக்கங்களே பேசும். அதுக்கப்புறம் பேசுற நான் எப்படின்னா, என் வாயில பால் ஊறுது ஆனா தேன் மாதிரி பேசிட்டு இருக்கு. எத்தனை படிகள்ல நம்மளுடைய டூப்ளிகேஷன் சொல்றாங்க பாருங்க. மாலரியா நான்முகனும் காணா மலை. முதல்ல நம்ம முட்டாள் அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுறாரு. மலை மாதிரி இருக்குது, அதை தேர்னான்னு சொல்றீங்க. மாலரியா நான்முகனும் காணா மலைன்னு வாயில பார்த்தா பேசுற போல் அறிவோம் பொய் பேசுறீங்க. அதுக்கப்புறம் பொக்கங்கள் தான் பொய். அதுக்கப்புறம் உங்க வாயில பால் ஊறுது ஆனா தேனை கொப்பளிக்கிறீங்க. எப்படி இந்த ஏமாத்து வேலையெல்லாம் இந்த சித்து வேலையெல்லாம் பண்றீங்க அப்படின்னு மாணிக்கவாசகர் தெரியல. எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு தானே. நாங்க அப்படிலாம் தெரியல பாத அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்படிலாம் ஒரு விஷயத்த அவர் வச்சிருக்கிறார். அப்ப இந்த மொத்த வரலாறும் அதுக்குள்ள அடங்குது. எதுக்குள்ள? கடவுளை அனுபவிக்கிற அந்த பயிற்சிக்குள்ள இவ்வளவு வரலாறும் அடங்குது. அப்பதான் நாம புராண பதிவுக்குள்ள எதுக்காக நிக்கிறோம், ஏன் கோயில்ல அது சிலையாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை பெருமளவு நமக்கு தொடங்கி வைக்கிறவர்கள் பல்லவர்கள். ஆனால் பல்லவர்கள் புராண பதிவுகளுக்கு எல்லாத்தையும் காஞ்சி கைலாசநாதர் கோவில், இன்னும் மகாபலிபுரம் சிற்பங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்க. ஆனா கோயில் தூண்ல எந்த சிற்பத்தையும் அவங்க வச்சிருக்க மாட்டாங்க, பல்லவர்கள் தூண்ல. ஆனா புராணத்தை எல்லா தூண்லையும் வைக்க ஆரம்பிச்சாங்க நாயக்கர்கள். விஜயநகர நாயக்க, கன்னட ஆந்திர நாயக்கர்கள், விஜயநகர பேரரசுடைய தொடக்கம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சமயம் அதாவது சைவம் பல்லவர்களால் பிராமணர்களுக்காக தூக்கி பிடிக்கப்பட்டது முதல்ல தான். ஆனால் திருஞான சம்பந்தர் என்கிற பிராமணர் அதை தமிழ் சமயமாக மாற்றுகிறார். அவர் மாற்றிய பிறகு வைணவம் என்பதனுடைய ஆளுமை கிடையாது. அப்ப வைணவம் சைவம் இதெல்லாம் நரம்பு வலுவிழக்க வைத்து ஒரு போலி செய்வராக சங்கரர் பெரிய ஆளுமை செய்வதற்கு நாயக்கர்கள் காலம் பயன்படுகிறது. அதற்கு சைவ திருக்கோயில்களுடைய தூண்கள் பயன்பட்டன. அவ்வளவுதான். சைவ திருக்கோயில்களுடைய தூண்கள் எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமால் கதையும் இருக்கும், சிவன் கதையும் இருக்கும், ஊர்ல இருக்கிற எல்லா கதையும் இருக்கும். அது பட்டம் போட்டு விட்டா சங்கராச்சாரியார் கோயிலா இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப இதுதான் புராணத்தினுடைய மிகப்பெரிய வீச்சா, நமக்கு நம்முடைய தமிழ் சமூகத்துக்கான மிகப்பெரிய அழிவு அல்லது இழப்பு. அதை ஏன் நான் அழிவுன்னு சொல்றேன்னா, இன்ன வரைக்கும் உங்களுக்கு அந்த நரம்பு தளர்ச்சியிலிருந்து தெளிவு வரல. இந்த காமம் சார்ந்த அந்த சிற்பங்கள் இதெல்லாம் நாயக்கர் காலத்துல சிவன் சிலையை செதுக்கிறதோட திருமால் சிலையை செதுக்கிறதோட ஒரு அழகான பொண்ணு சிலையும் செதுக்கியிருப்பான். அதை பார்த்துட்டு நிறைய பேர் குடிச்சிட்டு வீட்டுல சண்டை போடாம நான் ஒன்றும் வரலாறு எனக்கு தெரியல, அவன் கோயிலுக்கு போனான்னு தெரியாது.
ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கும் அந்த சிலைகள்லாம் நமக்கு நல்ல வியாபாரமா இருக்கும் படம் போறதுக்கு. எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருக்கோவில் இப்ப நம்ம கோயில்ல போய் பேசுறதுக்காக போற கேட்டார்ல, கோயில்ல போய் காமத்துக்குனே போற கோயிலா இருக்குது. அப்படிதான் நாயக்கர்கள் காலத்தினுடைய வளர்ச்சி நமக்கு அமையுது. நமக்கு தத்துவம் சொல்லக்கூடாது, இது காமத்தை கடந்து பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாக உந்தி பரலாம் பாடிட்டு தொகலர் போதெல்லாம் பாடிட்டு கூடாதாங்க. அது உங்களுக்கு கொள்கை ஒருமையை சிதைத்தது. சைவம் அதனுடைய கட்டமைப்பில் சங்கரரால் சிதைக்கப்பட்ட பிறகு அதனுடைய வடிவமாக தமிழ்நாட்டில் இருக்கிற திருக்கோயில்கள் மாற்றப்பட்டன. இதற்கு உதவியவை புராணங்கள். அவ்வளவுதான். இதற்கு பெருவாரியாக உதவியவை புராணங்கள். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, அப்பதான் தத்துவம் அதுக்கு பின்னாடி வந்த தத்துவம் எழுதுற காலத்துல அருணந்தி சிவாச்சாரியார்லாம் இந்த பேதத்தை உடைக்கிறதுக்கு பாடுபடுறார். எப்படி பாடுபடுறாருன்னா, அது அனுபட்சம் சம்புபட்சம் கடவுள் விஷயமா அதை சொல்லாதீங்க அப்படின்னு அவரு ஒரே ஒரு வார்த்தையில அதை மாற்றிக்காங்க. இந்த வரலாறுல அடுத்தவன் கொண்டாட்டிய கெடுத்தவன். இப்ப நீங்க எனக்கு கொஞ்சம் முன்னாடி அவர் இந்த கதை சொல்லியிருப்பேன். இந்த காஞ்சிபுரத்துல ஒரு முக்கியமான கோயில் இருக்குதுல்ல, பணம் வாங்கினார சுந்தார். என்ன கோயில் அது? திரு ஓணகாந்தர் தளி. அங்க ஐயரும் அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சார். திருமால் பண்ண அந்த வேலையை திருமாலுக்கு எடுத்துட்டு தான் தலசிக்கிரி கீழே பதிக்கு வரலாம் தெரியல. அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த புராணம், அந்த கோயில் புராணம் சொல்லும். உங்களுக்கு தெரியலன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அந்த ஐயரும் அந்த வேலையை நம்ம குறி சொல்றாங்கிற காலத்துல பொம்பளைங்களை கட்டி பிடிக்க ஆரம்பிச்சார். நான் சொல்றது நமக்கு பிள்ளைய காணும் நாயை காணும் போனவங்களை பண்ண வேலையை தான் சொல்றேன். இந்த ரத்தன சுவாமி சார் ரோகிணி காலேஜ்லேருந்து போனவங்கலாம் அந்த கதையை என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் நானும் ஒரு நாள் போய் பார்த்தேன். அந்த நீ என்கிட்ட இப்போ கேட்க தனியாக வாங்கினான். நான் எனக்கு தெரியும், நீ ஏன் எனக்கு சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்லி. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு என்னதான் போய் பார்த்தேன். அப்புறம் நம்ம ஆளுங்க நிறைய பேர் சென்னையில இருந்து பொண்ணு கல்யாணம் பிள்ளை கல்யாணம் அவங்க வீடு கட்டிக்கிறதுக்கு அவங்க பிள்ளை கல்யாணம் பண்ணுறதுக்கு காசு கொடுத்துட்டு வந்தாங்கன்னு வச்சுங்க. இது எதுக்கு சொல்ல வரனா, இதுக்கெல்லாம் புராணம் பயன்படுது. இப்ப நீங்க எந்த புராணத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மகாபாரதத்தோட முதல்ல நிறுத்திக்கணும். மகாபாரதத்தோட நிறுத்திக்கிட்டீங்கன்னா வரலாறு உங்களுக்கு புரியணும். இப்ப ராவணன்னா அவன் ஒரு குழு. அப்புறம் யாரு? நம்ம மகாபாரதத்துல வர துரியோதனன்னா ஒரு குழு. மகாபாரதத்தில் வர பாண்டவர்கள்னா ஒரு குழு. நூற்றுவர்னா அவங்க ஒரு குழு. அந்த இனக்குழுக்களினுடைய அதாவது அன்றைக்கு இருந்த அகண்ட பரப்புக்குள்ள இருந்த அத்தனை இனக்குழுக்களையும் அந்த இலக்கியம் எழுதணும் சிந்திக்கிறான். சிந்திச்சவனுடைய வரலாறு என்னன்னா, அதுக்கப்புறம் இந்த உபநிடதிகளை வைத்துக் கொண்டு பிழைப்பு நடத்துவதற்கான ஒரு விஷயம். உங்களுக்கு ஒரு 3 விதமா பிராமணர்கள் இந்தியாவில் கலக்கிறாங்க. எப்படி கலக்குறாங்க அப்படின்னா, வெளிநாட்டுல இருந்து வெளிநாடுன்னா இந்த காந்தகார் வழியா தான் வராங்க. நீங்க கைபர் போறன்னு படிச்சது ஒரு பக்கம், காந்தகார் வழியா இருந்து முதல்ல இங்க இருந்து யாராவது போனாங்கன்னா திராட்சை எல்லாம் கொடுத்துட்டு இரும்பை வாங்கிக்குவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இரும்பு ஆயுதம் கிடையாது. திராட்சை சாராயம் எதனா கொடுத்துட்டு இவனை இரும்பு எடுத்து சொல்லி வாங்கிப்பாங்க. இப்படிதான் தொடங்குது வரலாறு. அவங்க யாருன்னா முதல்ல பிராமணர்கள் அப்படின்னு இன்னைக்கு சொல்லப்படுது. இன்னைக்கு சொல்றவங்க அந்த காலத்துல சேர்ந்தாங்கல்ல, அவங்க இல்ல. நாம இல்ல, அவங்களும் அவங்க இல்ல. நாம எல்லாம் இப்போதைக்கு யாரு? இந்தியர்கள். அப்போ அவங்க அந்த கோல்டன் ஹேர், தங்க முடி இருக்கணும், மீசை இல்லாம இருக்கணும். இந்த 2 பேர் தான் நீங்க பார்க்கணும். அவங்க உள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் பேர் புரோகிதத்துக்குள்ள போயிடுறாங்க. புரோகிதங்கிறது அவங்க ஏற்படுத்துறது இல்லை. முதல்ல நாம எல்லாருமே நம்ம இயற்கையை பார்த்து ஒரு சடங்கு செய்வோம். அதை பார்த்துட்டு இவங்களை எப்படி நாம என்ன பண்ணலாம், அந்த சடங்குக்குள்ள தொடர்ந்து இருக்க வச்சு, இப்போ
அவங்கள என்ன பண்ணணும், நாம ஒரு வணிகம் செய்யணும் அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சதுக்கு பேர் தான் அந்த புரோகிதர். அதுதான் வேள்வியா மாறுது. வேள்வி அவங்களோட வேலை கிடையாது. இங்க வந்து எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க, எல்லாத்தையும் செட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அப்படிதான் சிவபெருமான் வரலாறுல நாம பாக்குறத. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அரசாங்கத்துல ஆலோசகர்களா மாறுறாங்க. ஆலோசகரா மாறாங்க, அறிவாளம் மாறது இல்ல. முதல்ல நீங்க யாராவது வெளியில இருந்து வந்தாங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள ஒண்ட வைப்பீங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டுல அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் சண்டை நடக்கும்போது நடுவுல பஞ்சாயத்து பண்ற ஆளா மாறுவாங்க. அப்படிதான் நீங்க பார்க்கணும். முதல்ல வரலாற்றிலேயே அப்படி நேரம் போஸ்டிங் வாங்கி வர்றது இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்கிற மக்களை கல்யாணம் பண்ணி அவங்களோட குழந்தை பெற்று உருவத்தை மாத்துறாங்க. அப்பதான் கல்கத்தா பக்கம் போனீங்கன்னா அந்தணர்களுக்கு இருக்கிற ஜாதி டைட்டில் சாதாரண ஜாதிக்கும் இருக்கும். ஜாதி டைட்டில்லாம் தெரியுதா உங்களுக்கு? மேனன், நாயர், குப்தா, அப்புறம் சிங், இதெல்லாம் போறீங்கல்ல. இந்த ஜாதியில ஐயர் வீட்டு பிள்ளைங்களும் இருக்கும், எஸ்சி வீட்டு பிள்ளைங்களும் இருக்கும். அதான் ரெண்டுக்கும் ஜாதி ஒரே மாதிரி டைட்டில் இருக்கும். இப்படி பழைய வரலாறுலாம் பாத்தீங்கன்னா கல்கத்தா பக்கம் இன்னமும் இருக்குது. அப்படிதான் சமர்னு ஒரு பாரதின்னு ஒரு ஜாதி. பாரதினா ஐயரும் வச்சுப்பாங்க, செருப்பு தைக்கிறவங்கள வச்சுப்பாங்க. செருப்பு தைக்கிறவங்கள வச்சுதான் பாரதியார் வந்து பல்லர் பறையர்களுக்கு என் நூல் சமர்ப்பணம் அப்படின்னு 1/6 பங்குக்கு எழுதுறாரு. 1/6 பங்கு ஏன் தடை பண்ணாங்க அப்படின்னா, நான் பல்லர் பறையர்களுக்கு சமர்ப்பணம் பண்றேன் என் வாழ்க்கைய. 1/6 பங்குல என்ன அப்படின்னா, 1/6 பங்குல 6 அந்த கதையை 6ஆ பிரிச்சீங்கன்னா 1 பங்கு வந்து என் வரலாறோட உண்மை இருக்குதுன்னு அர்த்தம். அதுல அந்த 1/6 பங்கு கதையை பல்லர் பறையர்களுக்கு சமர்ப்பணம் பண்றான்றாரு. அதுக்கப்புறம் அதை தடை பண்ணிடுறாங்க, அந்த நூல் கிடைக்காது. அந்த நூல்ல உள்ள ஒண்ணும் கிடையாது. ஒரு தேசிய போராட்டம், பாரதி எழுதின பல நூல்கள்ல போராட்டம்லாம் இருக்கும். ஆனா இதுக்குள்ள ஒண்ணுமே அந்த போராட்டம் இருக்காது. ஆனா அவர் வாழ்க்கை போராட்டம் இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு விஷயம், அந்த சமர்ப்பணம் யாருக்கு பண்ணாரோ அதனால அதை தடை பண்ணிடலாம். இதுதான் வரலாற்றில் நடந்தது. எதுக்கு இதை சொல்ல வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரதி இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டார் நிறைய விஷயங்களை. அப்ப அங்க என்ன நடக்கும், அதுதான் பாரதி அப்படிங்கிற டைட்டில். அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன், பாரதிங்கிற கேஸ்ட் டைட்டில் மகாராஷ்டிராவில் எப்படி இருக்குது, கல்கத்தாவில் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சப்பதான் ரெண்டுத்துக்கும் வந்தது. அதே மாதிரி இன்னும் ஜாதி டைட்டில்லாம் இந்தியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலப்படம் தெரியும். ஜாதி டைட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிராமணர்கள் இங்க இருக்கிற பொம்பளைங்களோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெற்ற ஜாதியும் அவங்க ஜாதியும் இப்படி ஒன்னா ஒரு சில இடங்கள்ல டைட்டில் ஒன்னா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இதெல்லாம் பிம்பிசார காலத்துல இவ்வளவு செல்வாக்கை அடையறாங்க. அப்பதான் பிம்பிசார என்ன பண்றான், அஜாதசத்ரு அவன் பையன், அஜாதசத்ருவோட அஜாதசத்ரு தான் அவன் பையன். பிம்பிசாரன் அவன் ஜெயில போட்டான். முதல்ல அவன் என்ன பண்றான் அப்படின்னா, லிச்சாவி சமூகம் புத்தர் சமூகத்தை அழிக்க முடியலன்ட்டு அந்த குருநாதரை கூப்பிட்டு, நீ போய் என்ன பண்ற, சூழ்ச்சி பண்ணி அந்த இனத்தையே அழிங்கிறான். அப்படிதான் அழியிறாங்க. அவங்க லிச்சாவி சமூகத்தை அழிக்க முடியாது. ஏன்னா ஒரு ஜனநாயகமும் உழைப்பும் சார்ந்த பெண்களும் ஆண்களும் உழைப்பும் சார்ந்த ஒரு பெரிய சமூகமா இருக்குது அது இனக்குழு. அந்த குழுவை அழிக்கிறதுக்கு அஜாதசத்ரு பிம்பிசாரன் இவங்க ஏற்பாடுல தான் பிராமணர்கள் போய் ஒரு குருநாதர் என்ன பண்றாரு, அவங்க கூட இருந்து அவங்க நல்லவங்க மாதிரி இருந்து அந்த இனத்தையே பூண்டோட அழிக்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப புராணம் என்பது ஒரு இந்திய சமூகத்தின் மனநிலையை அழிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட வரலாறு. ஆனால் அதனுடைய உண்மை என்னவென்றால், பண்பை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பது. அது பயன்பட்டது வேறு வகையில. இப்ப அதுல உங்க வெளியே கொண்டு வரணும். எதுல இருந்து? இதுக்காக தான் திருமூலர் எழுதுறார், முப்புறம் எரித்தது என்பது மும்மல காரியம். அத புராணமா சொன்னீங்கன்னா நீங்க முட்டாள்கள் அப்படின்னு எழுதுறாரு, மூடர்கள் அப்படின்னு ரொம்ப தெளிவா எழுதுறாரு. அப்படி சொல்லல அப்படின்னா அப்ப மிகப்பெரிய ஒரு குரல், அந்த குரல் சாதாரணமான குரல் இல்ல. அன்றைக்கு வந்து புராணத்தை நீங்க எதிர்த்து பேசுறதுங்கிறது சாதாரணமான குரல் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு குரலை அவர் தமிழகத்திலிருந்து கொடுக்கிறார் இந்த இந்தியாவுக்கு. அப்படி நீங்க அதை பார்க்கணும். அவர் தான் என்ன பண்றாருன்னா, இமயமலை தோன்றிய வரலாறு, ஊழி, அதுக்கப்புறம் பதி வலியில் வீரட்டம், 8 செயல்கள், இதெல்லாம் புரிய வைக்கிறார். அதுக்கப்புறம் உடம்பை புரிய வைக்கிறது. இது எல்லாத்துக்குள்ளே மிகப்பெரிய பணி திருமூலருக்கானது தான். திருமூலர் தான் அதை தனியா உட்கார்ந்து செய்யறாரு. அதனாலதான் அவரை யோகி நான் தனியா ஓரம் கட்டான். அவர் இந்த வேலையை வந்து இயங்கி செய்யறது வேற, அது திருஞான சம்பந்தர். ஆனா இருந்து
செய்யற வேலையில அவர் பண்றார். அதனாலதான் தான் இருந்தது அப்படின்னு அவர் இருந்தவர் நாம சொல்றோம். அப்ப இருந்து செய்யற வேலையில மிகப்பெரிய புரட்சியெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா நம்ம அதை அப்படி உணர்றது இல்லை. அதை அப்படி கொண்டு போறது வெறும் சக்கரமா பார்த்து உட்காந்துருக்கிறோம். நமக்கு அதுல அவர் எந்த அளவுக்கு சமுதாயத்தின் மீதான அக்கறையை, அறம், வேதம், ஆகமம் எல்லாத்துக்குமான புரிதலை நமக்கு கொடுக்கிறார். அதனாலதான் அறம், வேதத்தை விட்ட அறம் இல்லைன்னு சொன்ன அவரு ரொம்ப தெளிவா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நிலையாமையெல்லாம் எழுதுறாரு. ஏன் எழுதணும்? அதான் சமகாலத்தினுடைய சிக்கல்களை உள்வாங்குகிற முறை. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதை சொன்னவரு வேதம் தான் அப்படின்னா எழுதி போக வேண்டியதான வேதத்தை எவன் கேட்டான். அப்ப கோளாறை தவிர்ப்பது தான். அதை எதிர்க்கிறது இல்லை. அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் நானும் சொல்றேன், அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் சொல்றேன், அவ்வளவுதான் விஷயம். அதுக்குள்ள அதையே ரிப்பீட் பண்ற. இல்ல வேதத்தை விட்டு அறம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, வேதத்தை விட்டு அறம் இல்லைன்னா அதுக்கு மேல ஒரு அறம் பேச தேவைன்னு அர்த்தம். ஆனால் அந்த வார்த்தையை ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்தை விட்டுட்டு அறம் பேச தேவையில்லைன்னு அர்த்தம். வேதத்தை விட்டுட்டு நம்ம பேசி தனியா ஒதுக்கி என்ன பண்ண போறோம்? எல்லாத்துக்குள்ளயும் ஒரு தொடக்க காலத்திலிருந்து தமிழ் நூல்கள்ல சொல்லப்பட்ட அருநூல்கள் எல்லாமே அவிரோத மனப்பான்மையிலானவை தான். அதனாலதான் சாந்தலிங்க பேரூர்ல அவிரோத உந்தியான்னு ஒரு நூல் எழுதினார், விரோதமின்மை. அதுதான் சிவஞான போதத்துல கேள் ஆம் புறன். நமக்கு வெளியில இருக்கிறான், ஆனா சொந்தக்காரனா வருவான், அல்லது சொந்தக்காரனா இருக்கிறவன் விரோதியா இருக்கிறான். அவ்வளவுதான் விஷயம். இப்படி தொடக்க காலத்திலிருந்து நமக்கு ஒரு அவிரோத கொள்கை இந்த தமிழ் பண்பாடு கொண்டு இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு சகிச்சிட்டு இருக்குது. அவ்வளவுதான் புத்தமானம். அதாவது கஜா புயலுக்கு கோர்ட்டே சொன்னாலும் கொடுக்க மாட்டேன்னு வாங்குறாங்கல்ல. அது இந்தியாவினுடைய பண்பாட்டுக்குள்ள நாம எவ்வளவுதான் உங்களை அழுத்தி ஒண்ணுமே இல்லாம பண்ணாலும் கூட நீங்க அந்த அவிரோத மனப்பான்மை என்னவா இருக்குது உங்களுக்குள்ள, ஆழமா போயிடுச்சு. அது உங்களுடைய சமூகத்தை அழிக்குதுன்னு சொன்னா நீங்க விரோதி அதாவது யாருக்கு ஆகிடுறீங்க? அப்படின்னா திருஞான சம்பந்தர் வர வேண்டியது இல்லை. அவிரோதம் பேசினாலும் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுகிற தெளிவை நாங்கள் தந்திருக்கிறோம்னு திருமுறைவாணர்கள் சொல்றாங்க. அதுக்குதான் புராண பதிவை முன்னெடுக்கிறார்கள். அந்த புராண பதிவுல எல்லாத்தையுமா சொல்றாங்க. நீங்க செங்கலராய பிள்ளை நூல்கள்லாம் பார்த்து ஒளி நெறின்னு எழுதுவார். அதுக்கு எல்லாத்தையுமே எழுதியிருப்பார். இந்த ஒளி நெறிகளுக்குள்ள தேவார ஒளி நெறி, அப்புறம் சுந்தர, திருஞான எல்லாருமே எழுதியிருப்பார். அதுக்குள்ள இதெல்லாம் எப்படி வருது, எந்தெந்த புராண செயல்கள்லாம் சுட்டப்படுகிறது அப்படிங்கிறதா ரொம்ப தெளிவா நீங்க பாத்துக்கலாம். இப்ப நீங்க கூட அதை ஆராய்ச்சி பண்ணலாம். ஏன் இந்த புராணத்தை திருமுறைகள் பதிவு செய்திருக்கின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒருமை சிந்தனை தெளிவுபட வேண்டும். அவ்வளவுதான். இந்த சிந்தனைகளை எத்தனை புராணங்களை சொல்றாங்கன்னு பாருங்க. இது ஒரு வகை. இது வேதத்தை அடுத்து இந்தியாவை தன்மயப்படுத்துவதற்கு எழுதப்பட்ட, தயாரிக்கப்பட்ட பிராமணியத்தினுடைய சொந்தம் தான் புராணம். அது நீங்க ஆக்சுவலா பிராமணியம் அப்படின்னாலே சைவம் தான் கிடையாது, வேதமும் கிடையாது, புராணம் தான் பிராமணியம். அது ஞாபகம் வச்சு. அதனாலதான் வட இந்தியாவில் நிறைய நூல்கள்லாம் அதை பத்தி எழுதிக்கிறாங்க. மாயை, வித்தை இதெல்லாம் எழுதிக்கிறாங்க. ஏன் அப்படி எழுதிருக்காங்கன்னா, அதாவது இந்த புராணங்களில் சொல்லப்பட்டவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்குள்ள வரலாறு கிளாஷ் ஆகும். எந்த வரலாறு கிளாஷ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமனுடைய வரலாறும் மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட கண்ணனுடைய வரலாறும் புராணங்கள் கிடையாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அது நடந்த விஷயங்களின் என்னது தொகுப்பில் வந்த எதிர்கால தயாரிப்புக்கான படைப்பு. அது அந்த காலத்துல வரலாற்று பாத்திரங்களாக இருந்தவைகளை இந்த சமூகத்திற்கான கட்டமைப்பில் உருவாக்கி தந்த படைப்புகள். அதனாலதான் உங்களுக்கு ராமனும் கண்ணனும் வரலாற்று பாத்திரங்களா இருக்கிறாங்க. அதுல நீங்க ஒரு கோளாறு போகக்கூடாது. ராமனும் பாத்திரம் வட இந்தியாவில் இருந்ததுனாலேயோ அல்லது இன்றைக்கான இந்தியாவில் வட இந்தியா சொல்றதுனாலேயோ அவங்க யாருக்கும் இல்லாம போயில்ல. அவங்க பிராமணர்கள் கிடையாது, அவங்க தமிழர்கள், ஆதி தமிழர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க ராமனுக்காக ராமனை எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை. ராமனை எப்படி ஏமாந்தான் அப்படின்னு தான் சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? ராமன், கண்ணன் இவங்க எல்லாருமே யாரு? பழந்தமிழர்கள் அப்படின்னு சொல்ல கத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வரலாறு புரியும். அதை பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை எனக்கு.
ஆனா அதை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். கருப்பனால தான் முதல்ல அவன் யாரு? கருப்பன். கருப்பன்றீங்கல்ல ஊர்ல. ராமன்னாலும் கருப்பு, கிருஷ்ணன்னாலும் கருப்பு, காளிதாசன்னாலும் கருப்பு, கபிலன்னாலும் கருப்பு, எல்லாம் கருப்பு தான். கபிலன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வெள்ளையும் கொஞ்சம் கருப்பும், அவ்வளவுதான். முதல் கலப்பு அவர் தான் போல, அதனால கபிலன். ஆமா, அது சாம்பல் நிறம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுவோம். கபில பசுன்னா காராம் பசு கிடையாது, பக்கா காராம் பசு கிடையாது, கொஞ்சம் சாம்பல் பூத்த கருப்பு. அதுதான் முதல் கலப்புங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது அறிவாளியா முதல்ல வெளியே, அப்புறம் தான் நாமெல்லாம் கருப்பாகவும் வெள்ளையா, நீங்க யாரும் ஆரியரம் கிடையாது, திராவிடம் கிடையாது, தமிழகம் கிடையாது, எல்லாம் கலந்து போய் தான் அவங்களுக்கும் வெள்ளை கருப்பு மீசை வந்துச்சு, அவங்களுக்கும் கருப்பு முடி வந்துச்சு, வெள்ளை முடி கோல்டன் ஹேர்லாம் யாருக்கும் கிடையாது. இன்னைக்கு பேசுறதுன்னா அரசியல். அன்றைக்கு ராமன் ஏன் இந்த வரலாற்று பாத்திரம்லாம் வேற பேர் வைக்காம கருப்பு கருப்புனே வச்சாங்க? அதை பார்க்கணும்ல. ராமனாவது இனக்குழுல பாம்பு கொடி உடைய ஒரு குரூப்னு தெரியுது. ராவணன்னா அரவம், அரவ கொடியோன் அப்படின்னு படிக்கிறோம். துரியோதனுக்கு என்ன கொடி? துரியோதனுக்கு வெளியெல்லாம் கிடையாது. பாரதத்துல வர்றாங்கல்ல, அவனுக்கு என்ன கொடி? அவனுக்கும் பாம்பு தானே, அரவ கொடி தான் அவனுக்கும். அப்போ உங்களுக்கு வரலாற்று பாத்திரங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கும் வட இந்தியாவில் எந்த விழா வந்தாலும் ராவணனை தான் போடுறாங்க. அது ஆரிய திராவிட பிரச்சனை கிடையாது. அன்னைக்கு இனக்குழுக்களை அழித்து பேரரசு எப்படி உருவாகுது, அதுல வேள்வி என்ன பங்களிக்கும், இதுதான் வரலாறு. பழைய வரலாறு என்ன அப்படின்னா, தமிழர்களுக்குள் பகையும் வேள்வியும் தான். இப்படி வரலாறு என்ன, இந்தியா வரலாறு தெளிவா தொடங்கணும். அதுக்கு முன்னாடி இருந்த பழங்குடி இனக்குழு வரலாறுலாம் வேற. ஆனா இந்தியாவினுடைய மகாபாரதம், அதுக்கு என்ன தாய்வழி சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு பிறகு கண்ணன் எப்படி பெண்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பேரரசை உருவாக்கினான், ராமன் எப்படி வேள்வி புன்புலத்தில் பேரரசை உருவாக்கினான் அப்படிங்கிற வரலாறுலாம் உங்களுக்கு புரியணும். இது தனி. அது அந்த புராணங்கள்ல மிக்ஸ் பண்ணிக்கூடாது. எந்த புராணங்கள்ல? இந்த 18 புராணங்களோட இதை நீங்க கலக்கக்கூடாது. ரொம்ப தெளிவா இருக்கும் அதுக்குள்ள. இதுக்கப்புறம் இந்த புராணம்லாம் வந்த பிறகு நாம கடவுளுக்கு இந்த ஜோதிட பத்திரிகைகள் எழுதுதில்ல, பார்த்தா ஜோதிட பத்திரிகைகளுக்கும் புராணங்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும். ஜோதிட பத்திரிகையில பூசி மொழி காரணத்தால அவர் மேக்கப் போட்டு ஜோதிடம் சொல்றாருல, அந்த மாதிரி சொல்றது. அது முதல்ல எல்லாரும் ஆழ்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. எங்க எல்லாரும் நல்லா இருக்கிறோம்? நான் ஜெயலலிதா சிம்மராஜ் தான், நாமளும் சிம்மராஜ் தான், அதுக்காக நம்ம அப்படியே அப்படி இல்லை. அது அதாவது வரலாற்றை அதற்கு அடுத்த விஷயத்தை மிக தெளிவாக கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற கேப் எல்லாம் பூசி மொழுவாங்க. உங்களுக்கு தெரியும், மோல்டிங் பண்ணிட்டா சின்ன சின்ன சில்லு இருக்கும். நடராஜருக்கு சில்லு சில்லா இருக்குல்ல, இந்த நடராஜருக்கு பூசல. இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னா சின்னதா ஒரு அந்த மெட்டல் இருக்கு கோட்டிங் பண்றது, அதெல்லாம் பூசினாக்கா அந்த சில்லு தெரியாது. அந்த சில்லு தெரியாத மாதிரி வேலை பார்க்கறது தான் இன்றைக்கு இருக்கிற பத்திரிகைகள். அந்த கொஞ்சம் கூட சில்லு தெரியாம உங்களை ஜில்லுன்னு வச்சுக்கணும். இந்த ஜில்லுன்னு வச்சுக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகிற இந்த ஜோதிட பத்திரிகைகள், ஆன்மீக பத்திரிகைலாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை கடவுளை ரொம்ப தெளிவா என்ன பண்ணுது, சண்டை போட வைக்கிறதுக்காக பயன்படுது. கடவுளை வச்சுட்டு என்ன பண்ணலாது, சண்டையில இருந்து வெளியே வர வைக்கல, சண்டை போறதுக்குன்னே கடவுளை வச்சிருக்கு. 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு நடந்தது என்ன அக்கப்போர்னு கேட்டீங்கன்னா, சண்டை பூரா தத்துவம் கிடையாது, புராணம் தான். சொன்னார்ல, என்ன ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார், கடவுள் நேரிலாம். ஏன் எழுதுறாங்க? கடவுளுக்கு நேரிலாம் நியாயம் எழுது. அன்னைக்கு திருமுருகாற்றுப்படையிலே எழுதினார். என்ன எழுதினாரு? உன்னை தவிர யாரும் கொடுக்காத கொடுன்னு எழுதினார். நீ தர மாதிரி வேற யாரும் கொடுக்காது அப்படின்னா என்ன, இன்னொரு கடவுள் போட்டிக்கு வந்துட்டான்னு அர்த்தம். கடவுள் எந்தெந்த போட்டிக்கு வருவான்? புராணத்துல தான் போட்டிக்கு வருவான். வேற எதுல போட்டிக்கு வருவான்? இல்ல ஏன் அரசாட்சியில ஏன் தலைவன் பெரியவன், உன் தலைவன் பெரியவன், இதுலதான் போட்டிக்கு வருவான். ஏன் கண்ணனை விடவும் வடநாட்டை ராமன் வெற்றி அடைகிறார்? ராம நாமம் சத்தியம். இன்னைக்கும் பணம் தூக்கிட்டு போனா, அந்த பாடையை தூக்கிட்டு போனா ராம நாமம் சத்தியம், ராம நாமம் சத்தியம் தான் தூக்கி போவான். அப்ப அந்த ஈரா ரொம்ப பெருசு. ஏன்னா அது கொஞ்சம் ஒழுக்கம் சார்ந்த ஈராவா மாற்றப்படுகிறது. கண்ணனுடைய ஈரா வரும். கண்ணன் அறிவாளி தான், ஒழுக்கமுடையவன் சொல்ல மாட்டாங்க. ஆனா ராமன் ஒழுக்கமுடையவன் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஈராவை அவங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வராங்க.
ஒரே ஒருதார மனமுறைக்குள்ள கொண்டு வராங்க. இந்த ஒருதார மனமுறைக்குள்ள கொண்டு வரும்போது தான் நம்ம விதி எல்லாம் அவன் அதான் சொன்னான். ராமன் என்ன தெளிவா சொல்றான், ராமன் என்ன சொல்றான், அவனுடைய ரிசல்ட் நெட் ரிசல்ட், ராமனுடைய வாழ்க்கையோட நெட் ரிசல்ட் என்ன, நதியின் பிழை என்று நறும்புணலின் விதியின் பிழை. இந்த விதியை கண்டுபிடிச்சது ராமனோட வேலை. ஏன்னா ஒழுங்கா குடும்ப நடத்துறவனுக்கு தான் விதி தெரியும், மற்றவனுக்கு சதி தான் தெரியும். சதி தெரிகிற வரைக்கும் விதி தெரியாது. விதி தெரியணும்னா ஒழுங்கா குடும்பம் நடத்தும். ஒழுங்கா குடும்பம் நடத்த முயற்சி பண்றான், ஆனா வாழ முடியல. அவன் பாவம் தானே, பொண்டாட்டி கட்டின நாள்ல இருந்து பாவம் காட்டுக்கு போய் வாழ முடியலன்னா அப்ப தெரியுது, ஏண்டா ராஜாங்க இருக்குது, நல்ல பொண்டாட்டி இருக்குது, காட்டுக்கு போனாலும் குடும்பம் நடத்த முடியல. ரகசியமா குடும்பம் நடத்தினாரு, 2 பிள்ளை பத்தான்னு அப்ப நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ள அந்தம்மா மேல சந்தேகம் பாருங்க, கோளாறு எப்படிலாம் வருது. அப்பதான் அவனை வச்சு கம்பன் சொல்றார், விதியின் பிழை. இதுதான் கடவுள் குணம் போல அவர் விதியோட நின்றுட்டார். அப்ப விதியை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தேவை. இந்த வாழ்க்கையை நாம் அதுக்குள்ள பதிவு பண்றோம். அதனால இதுக்குள்ள நீங்க இந்த விதியை வச்சுதான் இப்ப கடவுள் வரலாறு புராணமா ஏற்றுறாங்க. சனீஸ்வரன் காலம் தொட்டாரு, கையை தொட்டாரு, காலங்கள்ல காலுக்கு முன்னாடி ஒரு கேப்ல தண்ணி படல, அதனால காலை பிடிச்சாரு. முருகனா இருந்தாலும் பிடிப்பாரு, சிவனா இருந்தாலும். முருகன் மட்டும் பிடிக்கலையா அவரு? முருகனை பிடிச்சாரா சனீஸ்வரன்? இல்லையா, சிவனையும் பிடிச்சாரு, விநாயகரையும் பிடிச்சாரு, முருகனை மட்டும். ஏன்னா தமிழ் முருகன் அவரு, அதனால அவரை பிடிக்கல பொழுது. வேற முருகனா தான் பிடிச்சிருப்பாரு. ஏன் இந்த வரலாறுலாம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தமும் உங்களை கொண்டாந்து அந்த வேலையை வாங்குறதுக்கு இந்த புராணம் பயன்படும். அதனாலதான் எடுத்த உடனே ஸ்டார்டிங்ல ஒரே அடி சொன்னேன், புராணம் பொய், பொய்யானது. அப்படி இல்லைன்னா சைவ சித்தாந்தம் இல்லை, அப்படிதான் விஷயம். அதுக்கு மேல எந்த தொல்லையும் பண்ணக்கூடாது. புரியுதா? நீங்க முட்டாளா இருந்தா நானும் முட்டாளா இருக்கணும் கூடாது. திருமூலர் வார்த்தையில முட்டாள்னு உங்களுக்கு பட்டம் கொடுத்தாரு, சரிதானே? உங்களுக்கு இல்லை, நமக்கு இல்லை. இது நான் கூட சொல்லல, சொல்றோம்னு சொல்லி நோப்பாங்க. அதனால புராணங்களை பற்றிய விஷயத்தில் நீங்கள் அந்த கதை சொல்றாங்களே, இந்த கதை சொல்றாங்களே, எந்த கதையை படிச்ச நீ? இதுக்காக முதல்ல 18 புராணத்துல மிக வலிமை வாய்ந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்கந்த புராணம். மற்ற புராணம்லாம் இங்கே தான். அளவாலும் செல்வாக்காலும் மிகவும் பெருமை உடையது வடமொழியில் இருக்கிற ஸ்காந்த மகாபுராணம். ஏன் அதை தெரியும் சொன்னா, அதுக்குள்ள எழுதிதான் சங்கரர் வரலாறு எழுதி சேர்த்து வச்சுதான் அவரு பிறக்க போறாரு, சிவபெருமான் சங்கரரா பிறக்க போறாருன்னு எழுதி சேர்த்தாங்க. அததான் சோமசுந்தர நாயர் கஸ்மாலம் இப்படி இல்லாமடா பண்ணுவீங்க எழுதினார். அது அந்த ஸ்காந்த மகாபுராணம் பெருசுங்கிறதுனால கொண்டாந்து சொல்லிடுவானுங்க போலது. சொரூப வரலாறுல முக்கியமான வரலாறு சங்கரர் பிறப்பு வரலாறு. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா டிபேட் ஆகுது சோமசுந்தர நாயர் காலத்துல. அதுக்கப்புறம் வரலாறை ரொம்ப முன்னாடி கொண்டு போறாங்க. வடமொழியினுடைய சங்கர கிருபான்னு ஒரு இதழ் வந்தது, நீங்களாம் பார்த்திருப்பீங்க, சங்கர கிருபா. அதுல இருந்து சங்கரர் வரலாற்றை மிக தெளிவா முடிவு பண்ணி அந்த இதழ்கள்ல கற்ற வந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணியே போடுறேன். அந்த இதை ஏதோ ஒரு சமயம் எனக்கு ஒரு 100 இதழ் கிடைச்சிது. அதுல நிறைய முக்கியமான தகவல்கள்லாம் இருக்கு, இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம். எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப அவங்க தெளிவா நீங்க சங்கரர் வரலாறு 9-8 தான் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க. நாம முடிவு பண்ண தேவையில்லை. இது எதுக்கு இந்த விஷயத்த சொன்னோம்னா, அப்ப இந்த ஸ்காந்த மகாபுராணத்துலதான் முருகன் வரலாறை இணைக்கிறாங்க. சிவபெருமானும் பார்வதியும் பேசிப்பாங்க, மலைவில்லி மலைவில்லன், நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம 2 பேரோட ஒரே உருவம் தான் முருகன் அப்படின்னு சோமாஸ்கந்தம் வருது. அந்த சோமாஸ்கந்தம் 2 பேரோட ஒரே உருவம் முருகன் சொல்லி அதுக்கப்புறம் முருகன் தான் முழுமையான கடவுள் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்கந்த மகாபுராணத்துக்குள்ள வருது. இது சாந்தோக்கிய புராணத்திலே ஸ்கந்தன் நாரதர் அந்த உரையாடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எதுக்கு இந்த அடுத்த கட்ட விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, இந்த ஸ்காந்த மகாபுராணத்தினுடைய வரலாறு இதெல்லாம் படிச்சுட்டு தமிழ்ல என்ன சொன்னாரு அருணந்தி சிவம் அப்படின்னா, அருணந்தி சிவம் இந்த வகையில மிகவும் மரியாதைக்குரியவர். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த புராணத்துல படிக்கிறவன் எல்லாம் நம்ம மாதிரி ஆள்ல ப்ரொமோஷன் ஆன கடவுள் இவன் தான் அடிச்சுக்கிறான். என்னது, இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், யாருக்காவது முருகன் மேல ரொம்ப ஈடுபாடு இருந்து முருகன் மாதிரி ஆகணும்னா நீங்க என்ன உருவத்தை பார்த்தீங்களோ அந்த உருவம் கிடைக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏற்கனவே விநாயகர் மாதிரி ஒருத்தன் வந்திருப்பான் பாரு, அவன் கையில இருக்கிற பழத்தை போய் கொடுவீங்க. என்ன
அந்த விநாயகரும் கடவுள் கிடையாது, இந்த முருகனும் கடவுள் கிடையாது. இவங்கெல்லாம் அனுபட்சம். இதுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. பேர் கொடுத்து மொத்த வரல. ஏன் இந்த பேரை கொடுக்குறாருன்னா, சும்மா இல்லை, ஒரு சுண்டு வரல தட்டுறது மொத்தத்தையும் இது கீழே அணைக்கிட்டார். இதுக்கு மேல சுத்தப்படியாச்சு. மொத்தத்தையும் கீழே போட்டு அதுக்கு மேல என்ன பண்ணிட்டோம், நம்ம உள்ள பெரிய மலம், சாப்பாடு, ரத்தம் எல்லாத்தையும் வச்சு மேல என்னத்த பண்ணிக்கிறோம், ஒரு தோலை போட்டுருக்குல்ல, அந்த மாதிரி அவர் மேல ஒரு தோலை போட்டார். இதுக்குள்ள இருக்கிறதுலாம் அனுபட்சம், மேல ஒண்ணும் இல்லை, அது சுத்தமா இருக்குது, அதுதான் சம்புபட்சம் போட்டார். அதுக்காக தான் அதை எழுதினார். நவந்தரு பேதம் ஏக நாதனே நடிப்பன். நாதம், பிந்து, சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரன், ருத்ரன், மால், அயன் அப்படின்னு ஒரு 9 கடவுளையும், இது அந்த கடவுள், அதுவே இந்த மாதிரி ஆச்சு. இந்த கடவுள் நீங்க புராணத்துல படிக்கிற இந்த கடவுள் அந்த கடவுள் இல்லை. இதுதான் சம்புபட்சம். இப்போ தெளிவா இந்த வரலாறுக்குள்ள இருந்தீங்கன்னா தான் நான் சொல்றதுல இருக்கிற உண்மை தெரியும். இல்லைன்னா நாளைக்கு வாசு கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆச்சு நீ பாத்தியா, ஆகாது நீ பாத்தியா, உனக்கு வயசு வரல அப்படின்னு நான் சொன்னேன். எவ்வளவு நேரம் அதுக்கு ஒரு பக்கம் வரணும்ல. கல்யாணம் அல்லது திருமணம் ஆகிறதுங்கிறத தமிழ் கொள்கையில எல்லாருமே படிக்கிறோம். கடவுளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சு அவளை பிரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒட்டி விட்டோம். தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவின் மதி சூடி. ஆனா அவன் ஒரு பிச்சைக்காரன். நாடுடைய சுடலை கூடிய பூசி என் உள்ளங்கவர் கல்வன், ஏழுடைய மலரான் முனை நான் பணிந்து ஏத்த பேருடைய பிரமாபுரம் ஏவிய பெருமானியம். அதுக்குள்ள எல்லா புராணத்தையும் அடக்கிறாரா இல்லையா? ஏன் அடக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறவன் அவன் அப்பதான் மாத்துறாரு. பிரம்மபுரம் அப்படிங்கிறது எனக்குள்ள இருக்கிற கடவுள். அதனாலதான் இந்த வரலாற்றுக்குள்ள மிக தெளிவாக சைவம் புராண கதைகளில் இருந்து மேல் எழுந்து கடவுளை மறுத்து உனக்குள் இருக்கிறவன் தான் கடவுள் என்று சொன்னது. அப்போ வேதத்தை நான் என்ன பண்றேன், மரியாதையா வணங்குறேன். ஏன் சொல்லி பார்ப்போம். வேதத்தினுடைய தொடக்கம் என்ன பண்ணுது, இந்த உடம்பில் இருக்கிற அந்த ஆத்மாதான் கடவுள் அப்படின்னு சொல்லுச்சு. அத அந்த ஆன்மாவுள்ள கடவுள் இருக்குதுன்னு புரிய வைக்கிறது சைவம். அப்ப கடவுள் வேதத்துக்கு, எந்த வேதத்துக்கு நான் மரியாதை கொடுக்குறேன்? திக்கு வேதம் இல்ல, எந்த வேதம் இதை சொன்னதோ அதுக்கு மரியாதை கொடுக்குறேன். ஆனா ஆரம்பிச்சு வைக்குது இல்ல, அதுக்கு என்ன பண்றோம், மரியாதை கொடுக்குறோம். ஆனா நடுவுல வந்த புராணம் மொத்தத்தையும் குழப்பாக்கினப்ப நமக்கு கோபம் வந்து அந்த வரலாறு சொல்லி அதுக்கு மேல சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. எந்த வரலாறு சொல்லி? புராண வரலாறு சொல்லி அதுக்கு மேல சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. நீங்க வேதத்துக்குள்ள சிவபெருமான பாத்தீங்கன்னா, ருத்ரன்னு வேதத்தை வேள்வி அழிக்கிறவரா வந்தவருக்கு பின்னாடி எல்லாத்தையும் எழுதியிருப்பாங்க. எல்லாத்தையும் எழுதிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, சிவையை நம்ம வரைக்கும் எழுதி சேர்த்திருப்பாங்க. பெருமானுக்கு என்னென்ன வரலாறு திருமுறையில வருதோ அத்தனை வரலாறும் அதுல இருக்கும். எதுல? எல்லா வேதத்தையும் சேர்த்துட்டாங்க. ஆனா வேதத்தினுடைய தொடக்கம் என்பது அப்படி இல்லை. அதுக்குள்ள ஒரு கால வரலாறு இருக்குது. அந்த கால வரலாறு அவர்களுடைய அனுபவம் இல்லை, வருகிற அனுபவங்களை எழுதி கொண்டே வருகிறார்கள். கணக்கு நோட்டில் எழுதுற மாதிரி. அனுபவத்துக்கு எங்க இடம் இருந்தது, அனுபவிக்கிறதுக்கு எங்க இருந்தது, யார் அனுபவிச்சா? கேள்வி வருதா இல்லையா? அனுபவிக்கிறதுக்கான இடம் நீங்க எங்கேயோ அனுபவிச்சுட்டு வந்து இங்க எழுதல. இப்ப புத்தர் போனா அப்படி சொல்லலாம், தமிழ்நா இந்தியாவில் அனுபவிச்சுட்டு உலகம் முழுக்க எழுதுறாங்க. ஆனா அப்படி அது இல்ல இல்ல. அப்ப அனுபவங்களை அதனாலதான் சித்ராகுப்தன் ஒருத்தன் வரான். அதனாலதான் அந்த மைண்ட் செட்டில் ஆகும் வரான். சித்ராகுப்தன் ஏன் வரான்? உட்காந்து எழுதிட்டு இருப்பான் அவன். நம்ம ஒரு யார் எழுதுற மாதிரி நல்லா உடம்புக்கு எடுத்து உட்காந்து எழுதிருப்பாங்க. யாரு? அவங்க வேலை செய்யாம எழுதுறோம். அந்த மாதிரி சித்ராகுப்தன் உடம்பும் பெருசா இருக்கும். ஏன்னா அந்த கான்செப்ட் அதை வேலை செய்யும். கடவுள்லாம் அழகா ஸ்லிம்மா இருப்பாரு. ஏன் சித்ராகுப்தன் கொஞ்சம் குட்டமா குள்ளமா அப்படின்னு பெருசா இருக்கிறான்னா உட்காந்து எழுதுற வேலை, அதுக்கே அவனுக்கு நேரம் பார்த்தாரு. அப்ப நாம அதை சொல்லி எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே புரிய வைக்கிறோமா இல்லையா? அப்ப புராணத்தை பதிவு செஞ்சுதான் புரிய வைக்கணும். பதிவு செஞ்சாங்கிறதுக்காக இவங்க அதை உங்களுக்கு கையில கொடுத்தாங்கன்னு நினைக்காதீங்க.
கவிதை எழுதுவார். நேற்று ஒருத்தர் இறந்துட்டார். நேத்தா இந்த வாரம் இவர் யாரு, இந்த பாண்டிச்சேரி பிரபஞ்சம் இருந்தார். அதுக்கு முன்னாடி இவர் கவி அப்துல் ரஹ்மான் இருந்தார், இன்குலாப் இருந்தார். இவங்கெல்லாம் கவிதை இந்த படிமங்கள்லாம் படிக்கலாம் போய். இப்போ இன்குலாப் எழுதும்போது அப்புறம் யார் கவி, அப்புறம் அப்துல் ரஹ்மான்லாம் எழுதுவாங்க. நாடகத்தில் நடித்த சீதையோடு ராவணன் அப்படின்னு எழுதுவாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஏன் சீதை ராவணன் சொல்லணும் அப்படின்னா, வரலாற்றை நீங்க எந்த கதையை கேட்டுக்கிறீங்களோ அந்த கதையில இருந்து இன்னொரு கருத்தை சொல்லணும். அப்ப நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறது உடனே வேலை செய்யும். நான் கதை எழுதி கட்டுரை எழுதி உங்களுக்கு புதுசா எழுதுறது இல்லை வேலை. என்ன வந்திருக்குதோ அதுக்கு மேல ஒண்ணு புரியுது, அதுக்கு பயன்படும். அதனாலதான் துன்பம் படிமம் இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா, என்ன இந்த மக்கள்கிட்ட பதிவா இருக்குதோ அதை பயன்படுத்தி சொல்ல வரத சொல்றோம். சொல்ல வரத சொல்ற விஷயத்துக்குள்ள தடுமாற்றம் கூடாது. எதை சொல்ல வர்றதுக்கு என்ன சொன்னானோ அதை புடிச்சு தூக்கிட்டு இருக்கிறான் நம்ம ஆள். சொல்ல வந்ததை விட்டுட்டு எதை எடுத்து வச்சு சொன்னானோ அதுதான் இவன் முடிச்சுட்டு இருக்கிறான். இதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம், தாவலாமா வேணாமான்னு தொங்கிக்கிட்டே இருக்குது, பாம்பை பிடிச்சிக்கிட்டு போறோம்னு சொல்லிட்டு. புரியுதா? அதாவது நீங்க தாவறதுக்கு சொல்லி கொடுத்தத தாவ முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டு, அந்த வரலாற்றுல இருந்து விடுபடுறதுக்கு தான் நம்ம இப்ப இதை பேசணும். இதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். இதை பத்தி நிறைய நான் பேசிக்கிறேன், நிறைய அந்த ஐயமும் தெரியலாம் பேசிக்கிறோம். அடுத்தது என்ன முக்கியமானதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த புராணத்துல பெரிய புராணம் வருது, தல புராணம் வருது, கந்த புராணம் வருது, திருவிளையாடல் புராணம் வருது. இந்த 4ஐயும் தனியா புரிஞ்சுக்கணும். தல புராணம் முதல்ல என்ன கிடையாது, இப்ப எல்லா ஊர்லயும் அகத்தியருக்கு காட்சி கொடுத்துருப்பாங்க, எல்லா ஊர்லயும் சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க. என்ன இது அர்த்தம்? அவ கல்யாணம் பண்றதுதான் வேலையா இருக்கு. சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்றதுதான் வேலை. நாம அப்படியே படிச்சுன்னு உட்காந்துக்கிறோம். அந்தந்த ஊர்ல என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு ஊர்ல நடந்தது இல்ல, இன்னொரு ஊருக்கு அழைத்த நம்ம ஊர்லயே இது அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு தல புராணத்தை தொடங்குறாங்க. மற்றபடி தல புராணத்துல போய் வரலாறுலாம் தேடிட்டு இந்த பத்திரிகையில எழுதும்போது எல்லாருமே எழுதிட்டு இருப்பாங்க, இந்த ஊர்ல காசிபர் வந்தாரு, அந்த ஊர்ல இவரு வந்தாரு, வியாசர் வந்தாரு, மொத்த வரலாறும் மொத்த ஊருக்கும் ஏன் கொஞ்சம் கூட மூளை வேலை செய்யாது. நீங்க எவ்வளவு முட்டாளா இருக்கிறீங்கன்றத டெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த தல புராணமே. யாப்பையில நெய் வடிதுன்றாங்கல்ல, இந்த வரலாறு தமிழர்களுக்கான மூளையோட சேர்ந்து பழகிவிட்ட பழமொழி. முருங்கைக்கீரையில நெய் வரும். நான் காசியில இருந்தப்போ முருங்கைக்கீரை அவங்களுக்கு பயன்படுத்த தெரியாது, நான் அதை உடச்சிட்டு வருவேன். தமிழ்நாட்டில் முருங்கைக்கீரையில அந்த நெய் நான் பார்த்ததில்லை. காசியில அந்த கீரையில நெய் உழுவும் பாரு, எனக்கு வாந்தி வந்துடும், அந்த அளவுக்கு நெய் வரும் முருங்கைக்கீரையில. கொழுப்பு தானே. இங்க என்ன சொல்றான், நம்மளுக்கு கேழ்வரையில நெய் வரும்னு எழுதிக்கிறான். இவன் தொடர்ந்து கேழ்வரகை குடிச்சு ஆட்டிட்டு அரைச்சிக்கிட்டு கொதிக்க வச்சிருக்கிறான். அந்த கேழ்வரகுல நெய் வராது தெரியாது, தெரியல இன்னும் இவனுக்கு. அதனால தான் ஒவ்வொரு கோயில்லையும் எந்த உழைப்பாளி உழைச்சவன் வரலாறு மறைக்கிறதுக்கு தல புராணம். இது ஒரு வேலையாயிடுது. இந்த ஊர்ல எந்த செட்டியாரு, எந்த மூலியாரு, எந்த ஐயர் இதுக்கு கல் எடுத்து வச்சான்னு எழுதிட்டு போ, எந்த மன்னன் எழுதலான்னு எழுதிட்டு போ. மொத்த வரலாறையும் மழுங்கடிக்கிறதுக்கு எவனையோ எந்தெந்த கடவுளையோ இழுத்து வச்சு புராணம் எழுதுனா அது நீ நம்பிட்டு உட்காந்துட்டு கேட்பையில நெய் வருது. கேவலமா இருக்கு. நான் ஊர்ல இருக்கிற எல்லா தளத்தையும் திட்டம் நினைக்காதீங்க, நீங்க கடவுளை அனுபவிக்கணும்னு பேசுறேன். அதுக்கு தான் ஒரு கதையை எழுதுகிறான் எல்லா பத்திரிகையிலும். இந்த ஊர்ல அவர் வந்தார், ஏதா மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் திருப்பெருந்துறையை பேசியிருக்கிறாரு, அந்த ஊரை தெளிவா மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறை சொல்றாரு, அதை சுத்தமா தலபுராணத்துல பார்த்துட்டாங்களோ இல்லையா, அதுதான் பிரச்சனை வந்து. அதனாலதான் உண்மையை பேசுறோம். திருப்பெருந்துறைங்கிற பேரு பெருந்துறை, திருஞான சம்பந்தர் பாண்டதே இவங்க படிக்க, அதுக்குள்ள மாணிக்க வாசகரை இணைச்சு பார்க்கறதுக்கு மறுக்கிறான்னா எவ்வளவு ஆகப்பெரிய முட்டாளாக முடியும். பேரு பெருந்துறை, இந்த
பேரு. வெறும் திருப்பெருந்துறைன்னு ஆகல, பேரு பெருந்துறை. திருஞான சம்பந்தர் பதிவு பண்ணது. அதே ஊரை அங்கதான் என்ன ஆட்கொண்டாயின்னு மாணிக்கவாசகர் எழுதுறார். அதுதான் அந்த கோபுரத்தை போட்டு அந்த பாட்டை போட்டேன். நீங்க பாருங்க. இத பத்மாவதி எழுதுறார். நாசா விஞ்ஞானி கணேசன் தான் எழுதினார். ஆனா அதுல நமக்கு உடனே உண்மை தெரியுது. ஆனா நடுவுல எழுந்த புராணம் நம்ம கண்ணை மறைக்குது. அப்பதான் நமக்கு இந்த புராணம் பற்றின இதை பத்தியே நீங்க ஒரு மாசம் சொற்பொழிவு போடலாம். எதை பத்திய? இந்த புராணங்களின் மோசடி, புராணங்களின் கடந்து சித்தாந்தத்துக்குள்ள கடவுளை எப்படி கண்டுபிடி அப்படின்னு விளையாடணும். அப்படி விளையாடுனா நீங்க கடவுளை கண்டுபிடிக்க முடியாது. கண்ணாமூச்சி விளையாட்டு தான் விளையாடிட்டு உட்காந்துருக்கணும் தடவிட்டு. அதுவும் நிறைய அயோக்கிய பசங்க கண்ணாமூச்சி விளையாட்டதான் கெடுப்பானுங்க. அந்த மாதிரி வேலையை இவங்க சினிமாவில் கட்ட மாதிரி பண்ணி வாங்கிக்கிறாங்க. கண்ணில் இல்லாதவங்களுக்கு டேப் ரெக்கார்டை வச்சு மேலே தாளம் போட்டு கல்யாணம் பண்ணுவாங்க தெரியுமா, பழைய காலத்து வில்லன்லாம். அந்த வேலையை இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணு தெரியாத பொண்ணாக கடத்தி போயிடுவானுங்க. டேப் ரெக்கார்டை வச்சு மேலே தாளம் ஐயர்லாம் மந்திரம் வெளியிட்டு இருப்பாரு. இவன் கல்யாணம் பண்ணி கெடுத்துட்டு விட்டு வந்துடுவான். அந்த வேலை தான் இந்த புராண மோசடி. அது வேலையே செய்யாது. ஆனா காதல கேட்கிற எல்லாம் உண்மை நம்பிக்கை உட்காந்து இவன் மறந்துட்டு பார்த்துட்டு வந்துடுவான். அந்த வேலையை தான் நம்ம தலப்புராணங்கள் தொடர்ந்து முன்னெடுத்தன. அதை கட்டி காப்பாத்துக்கிட்டு அந்த ஊர்ல வேலை செஞ்ச வரலாறு மறுக்குது. இதை ஒதுக்கிடுங்க. அடுத்ததா பெரிய புராணத்தை அவர் ஏன் புராணங்கள் பேர் வச்சார்னா, இந்த வரலாற்றை நீங்கள் உணர்வதற்கு அவர் தொண்டர் மாக்கதை தெளிவா சொல்றார். திருத்தொண்டர் மாக்கதை சொல்றார். ஆனா அன்னைக்கு இருந்த வழமையில இது என்ன மக்களால் முன்னெடுக்கப்படணுங்கிறதுக்காக அது பெரிய புராணம். இன்னும் கேட்டா சாதாரண புராணம் இல்லைன்றதுக்கு அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படிதான் அது வைக்கிறார். அதுக்குள்ள நீங்க மன உணர்வு ரீதியாக அந்த பெரிய புராண வரலாறுகளை படிக்கணும். சேக்கிழார் பண்றது வெறும் நாயன்மார் வரலாற்று பதிவு இல்லை. அதுதான் சுந்தரர் பண்ணிட்டார். அந்த வரலாற்றுல அந்த வேலையை செய்ய முடியுமா, மனம் வளருமா, மன வளர்ச்சி உண்டா இல்லையா, அதை ரொம்ப தெளிவா பெரிய புராணத்தை வச்சு படிச்சுக்கலாம். உங்களுடைய கடவுள் சார்ந்த மன வளர்ச்சிக்கு பெரிய புராணம் மிகச் சரியாக உங்களோடு ஒத்து வருகிற நாயன்மார் வரலாற்றால் உதவி செய்யும். அதுக்குள்ள சந்தேகமே இல்லை. அது பெரிய புராணம். இந்த திருவிளையாடல் புராணம், கந்த புராணம், இதுக்குள்ள நீங்க ஒரு உண்மையை வச்சுக்கணும். திருவிளையாடல் புராணம் வேற, கந்த புராணம் வேற. ரெண்டுத்துக்கு போட்டிலாம் கிடையாது. திருவிளையாடல் புராணம் கொஞ்சம் பழமை சார்ந்த கல்லாடம். இந்த கல்லாடத்தினுடைய வேலை என்னன்னு கேட்டா, ஏன் கல்லாடம் வெற்றி பெறல? அதிவீர ராம பாண்டியர் கொண்டாடி அவர் தானே அது அதிவீரோட அண்ணி என்ன பண்றாங்க, நாய் ஓடி இலைச்ச மாதிரி இருக்குதுன்னு அதுக்கு தானே சொல்றாங்க, அந்த நூலுக்கு தானே சொல்றாங்க. ஏன் அதை சொல்றாங்கன்னா, நாய் இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க ஓடிட்டு இருக்குது. பாண்டிய நாடு வந்த உடனே மூச்சு விட்டு உட்காந்து அப்படின்னு புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, பாண்டியர் வரலாற்றினுடைய மிகைப்படுத்தலுக்கு எழுதப்பட்டது கல்லாடம். அந்த பாண்டியர்கள் வரலாற்றுக்குள்ளதான் கடவுளோட திருவிளையாடலை எழுதுறாங்க. கடவுளோட திருவிளையாடலை எழுதி அதுக்கப்புறம் மாணிக்கவாசகர் திருவிளையாடலை இணைச்சு என்ன பண்றாங்க, ரொம்ப தெளிவா மாணிக்கவாசகர் செஞ்ச வேலையை மறக்கடிக்கிறதுக்கு அந்த காசை ஏமாத்தனவன் அப்படின்னு மறைமுகமா அது ஒரு சூழ்ச்சியை பண்ணும். மாணிக்கவாசகர் காசை ஏமாத்தலையா நான் சொன்னா இவனுக்குலாம் போவோம். மாணிக்கவாசகர் காசெல்லாம் கடவுளுக்குலாம் கட்டல, ஏமாத்தல. அவனுக்கு என்ன பிரச்சனை, கோயில் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. பிரச்சனை காசு எப்படி வந்ததுன்னு சொன்னாங்கன்றதை மறந்துட்டான். சைவத்துல அப்படி ஒரு வரலாறு நாம இது வரைக்கும் அனுமதிக்கல. இடகிழி நாயனார் வரலாற்றுல தான் அந்த இன்னொருத்தர் திருடுறார் நெல்லை. இடகிழி நாயனார் வரலாற்றுல இடகிழி நாயனாருக்கு தான் முக்கியத்துவம். நெல்லை இன்னொருத்தர் இன்னொரு அடியார் திருட வந்ததுனால எல்லாரும் இனிமே சிவனடியார் நெல்லை கேட்காம எடுத்துவாங்கன்னு சொல்றதுக்கு அது வருது. ஆனா அந்த அடியாருக்கு முத்தி எல்லாம் கிடையாது, இடகிழி நாயனார் தான் முத்தி. வரலாற்றை சரியா புரிஞ்சுக்கணும். சைவத்துக்குள்ள ரெண்டு விஷயம் முக்கியமா இருக்காது. அடுத்தவங்க கொண்டாட்டியோட ஆசைப்பட்ட விஷயம் இருக்காது. அப்புறம் என்ன, இந்த திருட்டு வேலை இருக்காது. யார சொல்றோம், திருட்டு வேலை பதிவாயிருக்கும். அது நாயன்மார் வரலாறுல வராது, நாயன்மாருக்கான உண்மையை நிரூபிக்கிற வரலாறுக்குள்ள வரும். நல்ல புரிஞ்சுக்கணும். இடைவெளி என்னன்னா, ஒரு நாயன்மார் இப்படி செய்து
இறைவனை அடைந்தார்னு வராது. இப்படிப்பட்ட அயோக்கியத்துக்குள்ள இவர் இப்படி இருந்து இறைவனை அடைந்தார். அந்த வரலாறு தெளிவா அப்படிதான் சைவம் ரொம்ப தெளிவா பண்பாட்டோடு தன்னை பதிவு செய்திருக்கிறார். அதனாலதான் சங்கரருக்கும் திருமூலருக்கும் போட்டி போடும்போது அடுத்தவன் கொண்டாடி உடம்புக்குள்ள போய் காமவித்தையை கற்ற சங்கரருக்கும் அடுத்தவன் மனைவி வந்த போதும் அண்டை விடாம தடுத்த திருமூலருக்கும் பாரதூர இடைவெளி. அப்படிதான் நம்ம அந்த தத்துவ வரலாற்றையும் முன்னெடுக்கிறோம். அதனால ரொம்ப தெளிவா இருக்கணும். இதெல்லாம் வந்து நீங்க உங்களுக்கான உரிமை பிரச்சனை. அப்படிதான் இதை நான் இதை பதிவு பண்றேன். இதுலதான் இந்த கந்த புராணத்துக்கும் திருவிளையாடல் புராணத்துக்குமான இடைவெளி. திருவிளையாடல் புராணத்துல மாணிக்கவாசகர் வரலாறை சேர்த்தனுடைய மிக முக்கிய காரணம் சங்கரரை எதிர்த்த விஷயம் முழுவதுமாக இந்த உலகத்திற்கு தெரியக்கூடாது. அது தெரியாதனாலதான் இன்ன வரைக்கும் சாவு செத்து கிளம்புறீங்க அப்படின்னு நான் சொல்றேன். அன்னைக்கே ஒழுங்கா தெரிஞ்சிருந்தா ஒழுங்கா தான் இருந்திருக்கும். அது தெரியக்கூடாதுங்கிறது தான் புராணம் தொடர்ந்து ஒரு மகிமை உள்ள திருவிளையாடல் புராணம். அதனால திருவிளையாடல் புராணத்தை எதுக்காக சொல்லாதீங்க. திருவிளையாடல் புராணம் மொத்தமும் மோசடின்னு தெளிவா சொல்றதுக்கு சரவணன் தயாராயிட்டாரு சொல்லுவார். ஆமா எதுல அதுவே மோசடிங்க, அதுக்குள்ள இன்னும் மோசடி இல்லைன்னு யாரும் இல்லை. அது உங்க வேலை இருக்கு. யாரு இல்லைன்னு நீங்க நரியும் பரியும் ஓட்டினே இருக்க. நாங்களா வேணாங்க மாடுனா மேய்ங்க, இல்ல பன்னினா மேய்ங்க, இல்ல குதிரைனா மேய்ங்க, அப்படின்னு நரினா மேய்ங்க. நாங்களா வேணாங்கிறோம். எந்த கதை சொல்றாரு. நரியை பரி செய்வானும் சொல்றதுக்கும் கதை சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு முதல்ல குதிரை சேவகன் மட்டும் இல்ல, இன்னும் அவர் சொல்றது அதாவது பாண்டி நாடகனில் பரிமாவிற்று பாண்டியருக்கு அளித்துன்னு தான் சொல்றாரு. குதிரையை அவனுக்கு தான் சொல்றாரு, எனக்கு தான் சொல்லல. படிச்சவன் பாட்டகத்தான் எழுதணும், வேட்டகத்தான். நான் எனக்கு இன்னும் அதுல கோபம் வரல. இன்னும் எனக்கு அந்த மேட்டர்ல கோபம் வரல. ஞாபகம் வச்சுக்கேன். கோபம் வந்தா தான் இன்னும் நான் பேசுவேன். அதுல உங்களுக்கு கதை படிச்சுக்கலாம். ஆமா இல்ல இந்த மொத்த விஷயத்தையும் தெளிவுபடுத்துறதுக்கு அது ஒண்ணும் வேலையே இல்லை நமக்கு. இவங்களோட கோபப்படுறதுக்கு நமக்கு என்ன வேலை இருக்கு? என் சொந்தக்காரன் தப்பு பண்ணாதான் எனக்கு கோபம் வரும். எவனோ ஒருத்தன் ரோட்ல தப்பு பண்ணா அவன் தலையே இருக்காது. நீ படிக்கலையா படிச்சுட்டு போ. பண்ணினா மேய், நரினா மேய். நிறைய மேய்க்க முடியாது. என்ன நிறைய மேய்க்க முடியுமா உங்களால? நிறைய உங்களை மேய்ச்சிரும். அதான் நரி. பரிங்கிறது உங்க ஆற்றலால அதை கட்டுப்படுத்தாது. அதை நிறைய கட்டுப்படுத்த முடியாது உங்களால. நீங்க தான் குதிரையா மாறணும். ஆயிப்போ. ஆனா மாணிக்கவாசகர் நரி பரி வேணும்னு சொல்லல. அதை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க கோலமார் பொதுவினில் வருக அதான் சொல்ற. அந்த கோலமார் பொதுவினில் வருகன்னு சொல்றதுக்கும் நரி குதிரையாகிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல. இன்னும் வரலாற்றுல நீங்க உங்களுக்கு அவங்க மாற்றி மாற்றி எழுதிட்டு வேற. மாணிக்கவாசகரை இந்த மொத்த திருமறைகளுக்குள்ள ஒரு வேறுபட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமை. ஏன்னா முதல் இந்துத்துவாவை எதிர்க்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவர். அன்றைக்குதான் அது வந்து உருவாகும். அதுதான் சங்கரர். சங்கரர் அப்படிங்கிற ஒரு ஆளால தான் தமிழ்நாட்டு கோயில் மொத்தமும் போச்சு. அதனாலதான் எல்லா சாமியும் சைவ கோயிலுக்குள்ள வருது. அவரால் தான் திருநீர் போட்டவங்கலாம் ஏன் ஏமாத்து சைவர்கள் சைவத்துக்குள்ள வந்தாங்க. திருநீர் போட்டவங்கலாம் சைவம் கிடையாது. திருநீர் போட்டவங்கலாம் சங்கரருக்கு வேலை பார்க்கறாங்க. அதனால சைவர்கள் இல்லை. அந்த காரணத்தை எதிர்த்ததுனால்தான் மாணிக்கவாசகர் இப்ப பிரச்சனையா வர்றாரு. அதனால திருவிளையாடல் புராணம் ஒரு வகை. அதுவும் திருவிளையாடல் புராணம் ஒன்னா இருந்தா ஒத்துக்கும். நாம இப்ப கந்த புராணம் எத்தனை இருக்கு தமிழ்ல? எத்தனை இருக்கு கந்த புராணம்? எத்தனை சார் இருக்கு? ஒன்னே ஒன்று தான். தெளிவா தெரியுமா? நான் ஒரு 4-5 சொல்ல போறேன். அதுதான் எதுக்கு இதை சொல்ல. ஆனா திருவிளையாடல் புராணம் மட்டும் எப்படி 5 வரும்? அது மட்டும் இல்ல, கடைசியா எழுந்தவரும் அவங்க அப்பா அம்மா பேர் வேற கொடுக்குறாரு. தெரியலன்னா தெரியலன்ட்டு போங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு சிவஞானம் அந்த பேர்ல யாரும் கொடுக்க சொன்னது? மீனாட்சி பிள்ளை அதை பண்றாரு. அப்ப பூ வச்சு பொட்டு வச்சான். இவர் சடை கட்டி விடுறாரு. எதுக்கு இந்த வேலை? சடை நீ பெரியாரா இருந்துப்பாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்ல. என்னுடைய சமூகம் இந்த வரலாற்று உண்மையை தெரிந்து கொள்ளாமல் பாழ்படுத்தியதை தொடர்ந்து அந்த பாழ்படுத்தினதையே வந்து அழகுபடுத்திட்டு இருக்கீங்களேன்னு தான் நான் சொல்ல வரேன். அப்படிதான் அவரு அந்த பேர் வச்சதுல மொத்தத்தை ஏத்துக்கிறார். 5 புராணம் ஏன் வரும் ஒரு ஆளுக்கு? அப்ப சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தா இல்லையா? அந்த விஷயத்தை ஒழுங்குபடுத்தி சட்டப்படுறாங்க.
சட்டம் போட்டு விட்டு உங்களுக்கு வந்து நாகரிகமா காட்டுறாங்க. அதனாலதான் மாணிக்கவாசகர் முதல்ல புராணம் எழுதுறதே சோழி அந்த நேரம் வச்சுதான் எழுதுறாங்க. எதுக்கு? மாணிக்கவாசகர் புராணத்தை கல்லாடத்தோட மிக்ஸ் பண்ணி எழுதுனது தான் திருவிளையாட புராணம். அப்ப முதல்ல மிக்ஸ் பண்ணி எழுதும்போது அவன் என்ன பண்றான்னா ராஜாவுக்கு குஷிப்படுத்துறான், கொஞ்சம் இவன் கொஞ்சம் உள்குத்து குத்துறான். பாண்டி நாட்டில் நடந்ததே அதான். ராஜாவை கொஞ்சம் குஷிப்படுத்தணும், அதுக்கப்புறம் உள்குத்து வேலை பண்ணணும். இந்த ரெண்டு வேலையும் அந்த திருவிளையாட புராணத்தில் இருக்கு. என்ன அது சொன்னதுனால உங்களுக்கு கோபம் வருது? மாணிக்கவாசகர் சொன்ன வேலையை மாற்றி செய்யல. அவர் வந்து அவர் முதல்ல என்ன இல்ல, முதல்ல ஒரு வேலைக்காரன் கிடையாது, அது முதல்ல தெரிஞ்சுங்கப்பா. அந்த மாதிரி தான் திருவிளையாட புராணத்தை நான் முதல்ல நீங்க புரிஞ்சுங்க. இல்ல திருவிளையாட புராணத்துக்குள்ள போகாது. மாணிக்கவாசகரை வச்சு மாணிக்கவாசகர் வரலாறு எழுதுங்க, அதுக்கு முயற்சி பண்ணுங்க. மாணிக்கவாசகர் வரலாறு படிச்சுக்கிட்டே வரும்போது திருவிளையாட புராணம் ஞாபகம் வராம எழுத முடியுதா பாருங்க. ஒரிஜினல் திங்கிங் பேர் இருக்கு. நீங்க முதல்ல அதுதான் என்ன பண்ணணும்னா திருவிளையாட புராணமே தெரியாத ஒரு வாத்தியாரை பிடிச்சி இந்த திருவாசகத்தை படிச்சு ஒரு அர்த்தம் கொடுங்கன்னு கேளுங்க. திருவிளையாட புராணமே ஒருத்தன் படிக்கூடாது, படிக்காத இடம்லாம் கொஸ்டின் மார்க் போட்டோம். ஆனா அதுக்குள்ளேயே செட் பண்ண முடியுதா பார்க்க சொல்லுங்க. எதுக்குள்ள 4 அகவலுக்குள்ள வரலாறு வருது இல்ல, முன்ன பின்ன அதை கோர்த்து வச்சு அவரால் முதல்ல சொல்ல ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் மற்றதை பேசுங்க. அதுதான் திருவிளையாட புராணத்தை புரிந்து கொள்வது. அந்த புராணம் அப்படி கிடையாது. கந்த புராணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கந்த புராணம் வந்து நீங்க ஆறுமுக நாவலாம் இலங்கையில் இருக்க அதை பிரபலம் பண்றாரு. அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்கு. கந்த புராணத்தை அவங்க படிச்சது வேற வேற, நாம எப்படி அதை படிக்கணும் கேட்டா கந்த புராணத்தை தொடர்ந்து நீங்க ஒவ்வொரு கதையாகவும் வரி படிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆணவம், கண்மம், மாயை இதுங்கெல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது புரியும். உங்க வரலாறு தான் கந்த புராணம். கந்த புராணம் என்பது சொந்த புராணம், அதுதான் அது சொல்றாங்க. உங்களை நீங்க அதை பார்க்கலாம். உங்களுக்குள்ள உங்க ஆணவத்தை அழிச்ச முருகன் திருச்செந்தூர், அவ்வளவுதான். அப்படி இந்த கந்த புராணம் மட்டும் எந்த கந்த புராணமும் பெரிய புராணமும் அதுக்கு அது மாதிரி ஒரு புராணம் கிடையாது. காஞ்சி புராணத்தை எழுதுறார் யாரு? சிவஞானம். புராண வரலாறுலயே அவர் ஒரு மிகப்பெரிய மனிதர். அதனாலதான் அவருடைய சீடர் கச்சியப்பர் வந்து என்ன பண்றாரு, நம்ம தணிகை புராணம் எழுதுறாரு. அதுக்குள்ள என்ன ஒரு உண்மை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, காஞ்சி புராணத்தை எடுத்து படிங்க. அவருக்கு நல்ல தமிழ் மரபு தெரிஞ்சதுனால திணை ரீதியா முதல்ல வரலாறு தொடங்குவார். அதுக்குள்ள திணைலாம் இருக்கும். வைக்கோல் போர் அடிக்கிறதுல ஒப்படி பண்ணணும்னு சொல்லுவோம் நாம, அதை இந்த நெல் அடிக்கிறது அதெல்லாம் கூட அவர் எழுதுறார், சும்மா எழுதுறவர். காஞ்சிபுரத்துல ஏன் அவர் முன்னெடுக்கிறாருன்னா, இந்த காசிங்கிறானுல அதை தொலைக்கணும் அப்படிங்கிறது தான் காஞ்சிபுரத்தை முன்னெடுக்கிறார். காஞ்சிபுரத்தை முன்னெடுத்தது அதுக்கு தான். ஏன்னா காஞ்சிபுரம் மிகப்பெரிய தத்துவ பூமியா இருந்து மயான பூமியா மாறுது. காஞ்சிபுரத்துக்கு தான் திருநாவுக்கரசர் வந்து அங்கதான் தண்டிக்கப்பட்டார். ஞாபகம் வருது அவங்களுக்கு? திருநாவுக்கரசர் தூக்கிட்டு வராங்க காஞ்சிபுரத்துக்கு தான், வேற எங்க வச்சு தண்டிச்சாங்க. கடைசியா இங்க இருந்து போய் மாவலிபுரத்துல கடல்ல போட்டாங்க, கடலூர்ல இருந்தார். அப்படிதான் வரலாற்று உணர்வோட படிச்சீங்கன்னா தெரியும். அங்க போய் கூப்பிடுறாங்க திருவதிகையில, அவர் நேரா நீங்க போங்க நான் வரேன்றாரு. ஐயா சாமி நீங்க எங்களுக்காக வந்து காலில் விட்டு கும்பிடுறாங்க யாரு? காவலர்கள். அவர் வர காஞ்சிபுரத்துக்கு. காஞ்சிபுரத்துக்கு வந்தவரை இங்க வச்சுதான் தண்டிக்கிறாங்க, அந்த அடிக்கிறது எல்லாத்தையும். அந்த என்னது நீங்க ஒண்ணு கண்டுபிடிங்க, சூளை எங்க வச்சிருப்பாங்க? அரண்மனை என்னதுன்னு தெரியுமா? முதல்ல காஞ்சிபுரத்துல மகாபலிபுரத்துக்கு வர்றது ராஜபாட்டை, ராஜ வீதி காஞ்சிபுரத்துக்கு. ஆனா அரண்மனை எங்கன்னு தெரியாதுல்ல, அந்த அளவுக்கு அது அவ்வளோ வேகமா உருமாயிருக்கு. ஆனா நல்ல வேலை கோயிலுங்களை வந்து எல்லா இடத்தையும் நம்ம அழியாம ஓரளவுக்கு வச்சிருக்கிறோம். இந்த அரண்மனையில அங்கதான் வச்சு எல்லா வேலையும் நடக்குது. அவர் இன்னும் நீங்க எங்க பார்க்கணும் அதெல்லாம் கேட்டீங்கன்னா, மகாபலிபுரத்துல இருந்து காஞ்சிபுரத்துல அந்த மாமல்லன் கோயில் இருக்குல்ல, எப்படி பார்த்தாலும் மக்கள் வந்து புதுசா வளர்ற இடம்லாம் வந்து அதுல இருந்துருக்காது. பழைய ஊர் வயல்வெளி இருக்குல்ல, அது இல்ல மேடா எங்கேயாவது ஒரு இடம் இருந்ததுன்னா அது சார்ந்துதான் அது அந்த அரண்மனைகள்லாம் இருந்திருக்கும். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரண்மனையை சார்ந்து தான் திருநாவுக்கரசர் தண்டிக்கப்பட்டு கடைசியா ஒன்னும் நேரம் கொண்டு போய் மகாபலிபுரத்துல போட்டு வந்தது கடல்ல. ஏன்னா அங்கதான் வணிகத்தலம், அங்கதான் வண்டிக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். ஒரு வண்டியில எழுதி போட்டாச்சு, கட்டி கல்லோட கட்டி அனுப்பி. அப்ப நீங்க எத்தனை கிலோமீட்டர்? இங்க ஒரு 25 கிலோமீட்டர் கல்லோட வச்சு கட்டினானுங்களா இல்ல ஆளவுக்கு அங்க கட்டினானுங்களான்னு கேளுங்க.
அங்கே கட்டி அங்கே போட்டது தான் அங்கே இருக்கிற வணிக தலைமை. புதுவை தாண்டி அரிக்கைமேடு தான் அங்கே கடவுள். அந்த அரிக்கைமேடு தாண்டி தான் அவர் கடை ஏறாரு. அப்போ ஒரு வணிக தளத்துக்கு இன்னொரு வணிக தளத்துக்குமான பிரச்சனையும் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ திருநாவுக்கரசர் வணிக எதிர்ப்பாளராக மாறுறாரு. ஏன்னா சமணம் வந்து வணிகத்தை கையில் வச்சிருக்கு. அதனாலதான் இந்த கடற்பட்டணத்தில் போட்டு அந்த கடற்பட்டணத்துக்கு வெளியே வர இந்த வரலாறு தான் நீங்க அதுக்குள்ள இணைச்சு பார்க்கணும். இணைச்சு பார்த்தீங்கன்னா தான் நாம வரலாற்றை புரிந்து கொள்றது வேற, புராணமா படிக்கிறது வேற அப்படின்னு தெரியும். அடுத்ததா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வரலாறு நாம் பிறந்து எந்த எந்த பண்பில் சிறக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். எந்த எந்த பண்பில் சிறக்கிறோம் அதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்க ஆணவம் தொலைவது கந்த புராணத்தில் தெளிவாக இருக்கு. இதுக்கு நடுவில் இன்னொரு தமிழர் வரலாறு சார்ந்து ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். என்னன்னா, தமிழர்ல சிறுபானாற்றுப்படை ஒன்று இருக்கு, பெரும்பானாற்றுப்படை ஒன்று இருக்கு. சிறுபானாற்றுப்படை என்ன சொல்லுவாங்க, தமா துண்டு யாழ் ஒன்று வச்சுக்கிட்டு வாசிக்கிட்டு இருக்கிறவன். ஏன் அதை கிண்டெல்லாம் சொல்ல தெரியல. சின்ன யாழ் வச்சுக்கிட்டு இருக்கிறவன் சிறுபானாறு, பெரிய ஆள் எப்படி தீர்மானம் தெரியல, பெரிய ஆள் பெரும்பானாரு எழுதுனாங்க. அதுவும் மோசடி தான். நீ எழுதுறது இந்த மாதிரி எழுதுறதுலாம் யாருன்னு அப்புறம் சொல்றேன். சிறப்புடைத்தான சிறுபானாற்றுப்படை அப்படின்னு எழுதிட்டாங்க கல்வெட்டு தரணி குறைவு. அதாவது சிறுபானார்னா என்னன்னா சிறப்பை சொல்லுகிற ஆற்றுப்படை, பெரும்பானார்னா வரலாற்றை சொல்லுகிற ஆற்றுப்படை. பெருமைனா வரலாற்று அடிப்படையில் வருது. இப்பதான் நம்ம பெருமையான ஆற்ற சொல்றோம். பெருமை பிறங்கிற்று உலகனா ரொம்ப நாளைக்கு அவங்க வரலாறு பேசுறாங்கன்னு அர்த்தம். பெருமைனா நீ நடந்த நிகழ்ச்சியை சொல்றது. பெரும்பானாற்றுப்படைனா வரலாற்றை சொல்றது. சிறுபானாற்றுப்படைனா பண்பை சொல்லுவது. அதனாலதான் ஒரு மனிதன் வள்ளலாக மாறுவது வரை சிறுபானாற்றுப்படை, ஒரு மனிதன் பாணனாக இருந்து அரசனாக மாறியது வரை பெரும்பானாற்றுப்படை. ஆற்றுப்படை போய் படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி படிச்சீங்கன்னா அது புரியும். சிறுபானாற்றுப்படை என்பது எல்லா ஆற்றுப்படையும் வரலாறு சொல்றதுதான். சிறுபானாற்றுப்படை மட்டும் வித்தியாசமானது. அது மட்டும் பண்பின் சிறப்பதை சொல்லுவது. மற்ற ஆற்றுப்படைகள் எல்லாம் வரலாற்றை பதிவு செய்யும். ஆற்றுப்படைனாலே வரலாறு தான். அப்படி நாங்கள் எழுத மாட்டோம். சாப்பாடு இல்லாத சாப்பாடு கொடுத்தாங்க, அப்பதான் சாப்பாடு இல்லாத சாப்பாடு கொடுத்து வாங்கக்கூடாது இவங்கிட்ட, பிச்சைக்காரன் கிட்ட, நம்ம கடவுள்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு மாத்துறாரு யாரு, நக்கீர. அப்படிதான் திருமுருகாற்றுப்படை வருது. அதனால இந்த ஆற்றுப்படை புராணம், கந்த புராணம் தம்முடைய பண்புகளின் சிறத்தல், அதுக்கப்புறம் வடமொழியில் இருந்த புராணம், இவையெல்லாம் வேறு பிரிச்சுக்கிட்டு, தல புராணங்கள்லாம் வேறு பிரிச்சுக்கிட்டு, இந்த கடவுளா வர விஷயம்லாம் நமக்கு உதவாது, நாம இப்படிலாம் மாட்டிக்கூடாது அப்படின்னு தெளிவு பெற்று பண்புகளில் சிறப்பதற்கு சித்தாந்தம் உதவுகிறது என்பதுதான் திருமுறைகளுடைய பயிற்சி என்று சொல்லி இந்த அளவுக்கு தந்ததற்கு